ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பேசுறது கேக்குதுங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேசுறது கேக்குதுங்களா? ஹாய் சார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேசுறது கேக்குதுங்களா? ஹாய் சார். தன்றியா சாரி. தன்றியா சார், சாரி சார். இங்க சேட் வந்து எனக்கு சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சேட் பாக்ஸ் மட்டும் அப்படியே இதா இருக்குது. தன்றியா சார். தன்றியா சார், சாரி சார். இங்க chat. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா? பேங்க் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து மாடியூல் பி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மாடியூல் பி வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னு சொன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறாங்க. ஓகே. இப்போ வந்து யூனிட் 11, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல வந்து ரிஸ்க் அண்ட் பேசிக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் பத்தி சொல்றாங்க, ஓகேங்களா? அப்ப அதுல வந்து ஆரம்பிச்சதுமே அவங்க எதை பத்தி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ரிஸ்க் அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? ரிஸ்க் இஸ் a specific type of uncertainty that can lead to an adverse outcome அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அன்சர்டனிட்டி அப்படின்றது ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அன்சர்டனிட்டி அப்படின்றது வந்து ப்ராபபிலிட்டி, ஏதாவது ஒரு விஷயம் தப்பா ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நடக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, இப்போ வந்து நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 அப்பாயின்ட்மென்ட் இருக்குது. நமக்கு வந்து ஒரு முக்கியமான நாளைக்கு வந்து ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்குது. அங்க நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு காலையில போற டைம்ல வந்து பயங்கரமான டிராஃபிக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்சர்டன் ஈவென்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா? அந்த அன்சர்டன் ஈவென்ட்ஸ்ல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு காலையில வந்து ஒரு டிராஃபிக் ஜாம், பயங்கரமான ஒரு டிராஃபிக் ஜாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார் வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்சர்டனான ஈவெண்ட்ஸ் வந்து சிலது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அன்சர்டன் ஈவெண்ட்ஸ்னால என்ன என்ன அவுட்கம் வருது, என்ன அவுட்கம் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு ரிஸ்க். என்ன ரிஸ்க் நடக்கும்? நம்ம வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம போகாம லேட்டா நம்ம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் என்ன சொல்றாங்க, ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அன்சர்டன் ஈவெண்ட்னால ஒரு ரிஸ்க் வந்து ஒன்று வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம பேங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்னா, நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம முக்கியமான வேலையை நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம ரிஸ்க் கண்டிப்பா எடுக்கிறோம். ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து பணத்தை கொடுக்குறோம். நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அங்க நமக்கு வேலை இல்லைன்னு தான் அர்த்தம் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது? எப்படி நம்ம வந்து குறைச்சு வச்சுக்கலாம்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாடியூல்ல வந்து கிட்டத்தட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் வந்து ரிஸ்கில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், 3 டைப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹை ரிஸ்க்னு ஒன்று இருக்குது, லோ ரிஸ்க் ஒன்று இருக்குது, ஜீரோ ரிஸ்க்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹை ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நம்ம வந்து கேபிட்டல் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஹையான ரிஸ்க் இருக்குது. அதாவது இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு சொன்னால், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹை ரிஸ்க் இருக்கும். பெரிய பெரிய ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிட்டர்னும் இருக்கும், ஓகேங்களா? ரிட்டர்னும் இருக்கும். ஸோ அத வந்து ஹை ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இப்ப இதுவே பார்த்தீங்கன்னா, லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து சில இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த ஈபி இந்த மாதிரி இருக்குது. இல்லன்னா இந்த பால் பிசினஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. ஸோ கான்ஸ்டன்ட்டா வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல எந்த எந்த ரிஸ்க்கும் இருக்காது. லோவான ஒரு ரிஸ்க் இருக்கும். லோவான ஒரு ரிஸ்க்ல அவங்க வந்து அவங்களோட அவங்களோட பிசினஸ் வந்து அவங்க ரன் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ அத வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லோ ரிஸ்க்ன்னு சொல்றாங்க.
அத தாண்டி ஜீரோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இந்த ஜீரோ ரிஸ்க்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நம்ம கவர்ன்மென்ட் பாண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம கவர்ன்மெண்ட்ஸ் வந்து கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணி கடன் வாங்குறாங்க பார்த்தீங்களா? கடன் பத்திரங்கள் இஷ்யூ பண்ணி கடன் வாங்குறாங்க. அதே மாரி நம்ம பேங்க்ல நம்ம போட்டிருக்கிற டெபாசிட்ஸ் இது எல்லாமே பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து ஜீரோ ரிஸ்க் தான். அது இங்க வந்து லோ ரிஸ்க், ஜீரோ ரிஸ்க்ன்னு சொல்லி 2ஆ குடுத்துருக்காங்க. நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு லோ ரிஸ்க் அப்படின்ற கான்செப்ட் தான் இருக்கும். பேங்க்ல நம்ம போடுற டெபாசிட்ஸ் வந்து நமக்கு வந்து லோ ரிஸ்க் தான். லோ ரிஸ்க் இல்லன்னா அது வந்து ஜீரோ ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. எப்பவுமே ரிஸ்க்ன்ற ஃபேக்டர் வந்து இல்லாமலே இருக்க போறது கிடையாது. ஆனா சில இடங்கள்ல வந்து இந்த ஜீரோ ரிஸ்க் அப்படின்றது வந்து மீன் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் பிரச்சனையே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லன்றனால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா சில இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா, இந்த லோ ரிஸ்க்கையும், ஜீரோ ரிஸ்க்கையும் மாத்தி மாத்தி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, லிங்கேஜ் அமங் ரிஸ்க், கேப்பிட்டல் அண்ட் ரிட்டர்ன் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த 3க்கும் உள்ள சம்பந்தம் பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? எதுக்கு ரிஸ்க்குக்கு, கேப்பிட்டலுக்கு, ரிட்டர்ன் இந்த 3க்கும் வந்து சம்மந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து கேப்பிட்டல் வந்து நம்ம வந்து ஒரு ஹை ரிஸ்க் தர்ற மாரி ஒரு பிசினஸ்ல நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஹையான ரிஸ்க் தர்ற ஒரு ஒரு பிசினஸ்ல நம்ம போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னா, கேப்பிட்டல் வந்து அதுக்கு ஏத்த மாரி நம்ம வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. கேப்பிட்டல் வந்து பஃபருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. இந்த இடத்துல நம்ம நம்ம வந்து பொதுவா கேப்பிட்டல்னா நம்ம என்னன்னு தெரியும் நமக்கு. கேப்பிட்டல்னா நமக்கு வந்து முதல். நம்ம போடுற முதல்ன்றது நமக்கு தெரியும். ஆனா, இந்த இடத்துல அவங்க கேப்பிட்டல்ன்றத வந்து என்ன கான்செப்ட்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு பஃபர் மாதிரி நமக்கு ஒரு பஃபர் மாதிரி நம்மளுக்கு வர நமக்கு வர ரிஸ்க்க வந்து அப்சர்வ் பண்ற ஒரு ஷாக் ரெசிஸ்டன்ட் மாதிரி தான் கேப்பிட்டல இந்த இடத்துல பேசுறாங்க. இந்த லிங்கேஜ் அமங் ரிஸ்க், கேப்பிட்டல் ரிட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல பேசுறது இந்த மாரி கான்செப்ட்ல பேசுறாங்க. அப்ப அப்ப அவங்க அதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஹை ரிஸ்க் எடுக்கிற ஒரு 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 பிசினஸ்ல நம்ம வந்து முதல் போடுறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு ரூ. 10,00,000 நம்ம அந்த இதுல முடக்குறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ரூ. 8,00,000 வந்து நம்ம பிக்ஸட் அசெட்ஸ் இல்ல இந்த மாரி விஷயங்களுக்கு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட, ஒரு ரூ. 2,00,000 பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வந்து பஃபருக்குன்னு சொல்லி வச்சிருக்கணும். நம்மளுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது ஈவென்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து ரூ. 2,00,000 அந்த மாரி வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுலயுமே பார்த்தோம்னு சொன்னா, இந்த லிங்கேஜ் வந்து எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து கேப்பிட்டல் வந்து ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல போடுறோம். ஓகேங்களா? இந்த கேப்பிட்டல வந்து ஹை ரிஸ்க் இருக்கிற இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு ரிட்டர்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹையா இருக்கும். ரிட்டர்னும் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு வந்து ஹையா இருக்கும். ஓகேங்களா? நம்ம லோ ரிஸ்க்ல போட்டோம்னு சொன்னா, நம்மளுடைய ரிட்டர்னும் வந்து லோவா தான் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இதுலயும் பேசியிருப்பாங்க. ஹை ரிஸ்க்ன்றப்போ நம்ம ஷேர் மார்க்கெட் அந்த மாரி போடுறப்போ ஹையான ரிஸ்க் எடுக்கிறோம். அதே மாரி ஹையான ரிட்டர்னும் நமக்கு வரும். லோ ரிஸ்க்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து கம்மியான ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். கம்மியான ரிட்டர்ன் வந்து 0 ரிஸ்க்லயும் பார்த்தோம்னு சொன்னா, கம்மியான ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும். ஆனா எடுக்கிற ரிஸ்க் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தேன்னு சொன்னா, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இது கொஞ்சம் முக்கியமானதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இது எதுலயா கேட்கலாம். ஓகேங்களா? ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் ஆர்ஏஆர்ஓசின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மெஷர் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி பை ஃபேக்டரிங் இன் தி பொட்டன்ஷியல் ஃபார் லாஸஸ் ஓகேங்களா? மெஷர் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி பை ஃபேக்டரிங் இன் தி பொட்டன்ஷியல் ஃபார் லாஸஸ். நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டிய மெஷர் பண்ணிக்கிறோம் சந்தோஷம் தான். ஆனா, அதுல வந்து ப பொட்டன்ஷியல் லாஸஸ்க்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பும் அதுல இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஃபேக்டர் பண்ணியிருக்கோமா அப்படின்றது தான் முக்கியமா இதுல ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ல பேசுறாங்க. அந்த எப்படி எந்த மாதிரி நமக்கு வர்ற ரிஸ்க்கையும் உள்ள ஃபேக்டர் பண்றாங்க அப்படின்றது தான் இங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லாருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். இப்போ லோன் அமௌண்ட் வந்து ஒரு ரூ. 10,00,000 இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 8% பெர் ஆனம் நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? லோன் வந்து 1 இயர்க்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து ரெவென்யூ எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 10,00,000க்கு இன்டூ 8% நம்ம போட்டோம்னு சொன்னா, கிட்டத்தட்ட பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து ஒரு ரூ. 80,000 நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நம்ம என்ன நெனச்சுருவோம், அப்ப நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னு சொன்னா, அழகா வந்து ஒரு ரூ. 80,000 கிடைச்சிருதுன்றது நமக்கு தெரியும். ரூ. 10,00,000 போட்டிருக்கோம். ரூ. 10,00,000 முதலீடு மாரி நம்ம போட்டிருக்கோம். போட்டோம்னு சொன்னா, ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னு சொன்னா, நமக்கு வந்து ரூ. 80,000 அழகா கிடைச்சிருது அப்படின்னு சொல்லி நம்ம நெனச்சுர்றோம். ஆனா, இந்த இடத்துல நம்ம முக்கியமா எத விட்டுர்றோம் அப்படின்னு சொன்னா, ரிஸ்க்ன்றத நம்ம ஃபேக்டர் பண்ணாம விட்டுர்றோம். ரிஸ்க்ன்றத ஃபேக்டர் ஏன் இந்த ரூ. 10,00,000 குடுத்தா 1 வருஷம் கழிச்சு எனக்கு 10,80,000 எனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனா, 1 வருஷம் கழிச்சு எனக்கு அந்த பணமே கிடைக்காம, முதலும் கிடைக்காம போறது, வட்டியும் கிடைக்காம, முதலும் கிடைக்காம போறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதுக்குள்ள சேர்ந்து இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த ரிஸ்க்கையும் ஃபேக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த ரிஸ்க்கையும் ஃபேக்டர் பண்ணிட்டோம்னு சொன்னா, நம்ம ஓரளவுக்கு நமக்கு எவ்வளோ வரும்ன்றத தோராயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இத இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இப்ப அதே லோன் அமௌண்ட் வந்து ரூ. 10,00,000 8% பெர் ஆனம் இருக்குது. 8% பெர் ஆனம் இருக்குது. லோன் டென்யூர் வந்து 1 இயர் ஓகேங்களா? இப்போ வந்து ரெவென்யூ வந்து பார்த்தோம்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டே கால்குலேட் பண்ணோம்னா ரூ. 80,000 ரெவென்யூ. இப்போ இதில எக்ஸ்பெக்டட் லாஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. எக்ஸ்பெக்டட் லாஸ்ன்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எக்ஸ்போஷர் டிஃபால்ட்ன்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட், அதுக்கப்புறம் லாஸ் கிவன் டிஃபால்ட்ன்னு சொல்லி 3 விஷயங்கள் பேசுறாங்க. இந்த எக்ஸ்போஷர் டிஃபால்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ரூ. 10,00,000 இப்போ கடன் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? அந்த ரூ. 10,00,000 நம்ம லோன் குடுத்துருக்கோம் இல்லைங்களா? இதுதான் நம்ம
வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கோம். இந்த ரூ. 10,00,000 இப்ப வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. ரிஸ்க்குக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. இந்த ரூ. 10,00,000 அதுதான் எக்ஸ்போஷர் அட் டிஃபால்ட்ன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட் ஓகேங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபால்ட்ன்றது இந்த கிரெடிட் ரேட்டிங் இது எல்லாத்தையும் வச்சு இத கால்குலேட் பண்றதா சொல்றாங்க. இப்போ இந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 2% இந்த இந்த லோன் வந்து டிஃபால்ட் ஆகுறதுக்கு, இந்த லோன் வந்து வராம போறதுக்கு ஒரு 2% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, லாஸ் கிவன் டிஃபால்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? லாஸ் கிவன் டிஃபால்ட்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த இதுக்கு நம்ம வந்து கொலாட்ரல் இந்த மாரிலாம் வாங்கியிருப்போம். ஓகேங்களா? கொலாட்ரல் இந்த மாரிலாம் வாங்கியிருப்போம். அப்ப அந்த கொலாட்ரல் இது எல்லாத்தையும் போக நம்ம கழிச்சு எடுத்து பார்க்குறப்போ, கொறஞ்சது அவுட்ஸ்டாண்டிங்ல நமக்கு ஒரு 50% நம்ம வந்து எடுத்துறலாம். ஓகேங்களா? இந்த கொலாட்ரல் இது எல்லாத்தையும் குடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்ற பட்சத்தில, கொறஞ்சது அவுட்ஸ்டாண்டிங்ல நமக்கு வந்து ஒரு 50% நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படின்றாங்க. 50% லாஸ் 50% கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ, அப்ப இந்த 3யுமே எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த 3யுமே எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்றோம் அப்படின்றப்போ, நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? 10,000 கிடைக்குது. ஸோ, எக்ஸ்பெக்டட் லாஸ் வந்து இதில எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடுறாங்க? 10,000ன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நெட் ரிஸ்க் அட்ஜஸ்ட்மென்ட் ரிட்டர்ன் சொல்றாங்க. நெட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் சொல்றாங்க. இதில எதெல்லாம் கொண்டு வராங்கன்னா, ரெவென்யூ, ரெவென்யூலருந்து எக்ஸ்பென்ஸ கழிக்கிறாங்க. அதிலிருந்து எக்ஸ்பெக்டட் லாஸ கழிக்கிறாங்க. ஓகேங்களா? ரெவென்யூலருந்து எக்ஸ்பென்ஸையும், எக்ஸ்பெக்டட் லாஸையும் கழிக்கிறாங்க. அப்ப ரெவென்யூ எவ்வளவு? நமக்கு 80,000ன்னு தெரியும். ஓகேங்களா? அந்த 80,000த்துலருந்து எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பென்சஸ் என்னன்னா, நமக்கு வந்து இந்த ஆப்பரேட்டிங் இப்போ நம்ம ஒரு லோன் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த லோன் குடுக்குறதுல நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குதுன்னா, எதெல்லாம் சேர்க்கிறாங்கன்னா, இப்ப நம்ம உள்ள ஸ்டாஃப் போட்டுருக்கோம். அவங்களுக்கு சேலரி குடுக்குறோம். எலக்ட்ரிசிட்டி பில். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு லோன்க்குள்ளயும் வரும் இல்லைங்களா? நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்ட நம்ம சேல் பண்றோம்ன்னு சொன்னா, அந்த ப்ராடக்ட்ட செய்யறதுக்கு என்னென்ன செலவுகள் வருதுன்றதுல நம்ம ஈபி பில்லேருந்து, ரா மெட்டீரியல்லேருந்து எல்லாமே உள்ள கொண்டு வருவோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு பேங்க்லேருந்து லோன் கொண்டு வரும்போது, அங்க இருக்கிற ஸ்டாஃப் அவங்களுக்கு குடுக்குற சேலரி, ஈபி பில்லேருந்து எல்லா கான்செப்ட்டையும் நம்ம உள்ள கொண்டு வரணும் இல்லைங்களா? ஸோ, அததான் அவங்க வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் லாஸ் ஓகேங்களா? ஸோ, இதையும் இது பண்றோன்றப்போ எவ்வளோ கிடைக்குது? 60,000 கிடைக்குது. இது வந்து என்னது சொல்றாங்க? நெட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஓகேங்களா? நெட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் வந்து ரூ. 60,000 உங்களுக்கு கிடைக்குது ஓகேங்களா? ஸோ, அது கிடைச்சதுக்கு அப்புறமா, ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னா, நெட் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் டிவைடட் பை எக்கனாமிக் கேப்பிட்டல்னு சொல்றாங்க. இந்த எக்கனாமிக் கேப்பிட்டல் அப்படின்றது என்னன்னு சொன்னா, ஒரு 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 இது குடுக்குறப்போ, ஒரு லோன் குடுக்குறப்போ, அதுல எந்த லெவலுக்கு ரிஸ்க் வரும் அப்படின்றத வந்து அவங்க வந்து இன்டர்னலா வந்து மெஷர் பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எக்கனாமிக் கேப்பிட்டல்னு சொல்றாங்க. எக்கனாமிக் கேப்பிட்டல்ன்றது ஒரு 1,00,000 வரைக்கும் நமக்கு இதுல வந்து லாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது மாரி அவங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கு சொல்றாங்க. இது வந்து ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் மூலியமா குடுத்தது கிடையாது. நம்மளா இன்டர்னலாவே வந்து பேங்க்குக்குள்ள வந்து இந்த மாரி ஒரு எக்கனாமிக் கேப்பிட்டல் ஒண்ணு வச்சுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து இவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல வந்து ஒரு 1,00,000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம 1,00,000ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, 60,000 டிவைடட் பை 1,00,000 அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்போ, அ நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது? ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் வந்து பார்த்தோம்னு சொன்னா, 60% கிடைக்குது. ஸோ, இப்ப நமக்கு வந்து நம்ம ரெகுலேட்டர்ஸ்லாம் நம்ம குடுக்குறப்போ எப்படி குடுத்துடுறாங்க? ரெகுலேட்டர்ஸ்லாம் எப்படி குடுக்குறாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து கண்டிப்பா 20%க்கு மேல இருந்துக்கணும். ஓகேங்களா? அந்த நம்ம ரெகுலேட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் குடுக்குறாங்க இல்லைங்களா? அதுல வந்து இப்ப நீங்க ஒரு லோன் குடுக்குறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஆன் கேப்பிட்டல் வந்து 20%க்கு மேல இருக்கணும், 30%க்கு மேல இருக்கணும்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ, அத வந்து இப்படி தான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்படி கால்குலேட் பண்ணிக்கிட்டு, அது வந்து 20%க்கு மேல இருக்குது அப்படின்ற பட்சத்தில நம்ம வந்து இந்த லோன வந்து குடுக்கலாம். அப்படி இல்லன்னு சொன்னா, இந்த லோன வந்து நம்ம குடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஃப்ரேம்வொர்க்ல தான் எப்படி நம்ம வந்து ரிஸ்க் எல்லாம் ஐடென்டிஃபை பண்றோம், மெஷர் பண்றோம். இது எல்லாத்தையும் பண்ணி, என்ன மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து ரிஸ்க்க வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்காக சில ஸ்டெப்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆர்கனைசேஷன் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ஓகேங்களா? ஆர்கனைசேஷன் ஃபார் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சொல்றாங்க. அதுல வந்து எப்படி நம்ம ஹையரார்கி இருக்காங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய ஆர்கனைசேஷன்ல ஹையரார்கி குடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ, அதுல ரிஸ்க் மேனேஜ்மென்ட்க்கும் என்ன மாரி ஹையரார்கி இருக்காங்கன்னு பார்க்குறாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தோம்னு சொன்னா, நம்மளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கமிட்டி இருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கமிட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் கமிட்டி ஆஃப் சீனியர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஆல்சோ கால்ட் சப் குரூப்ஸ்ன்னு சொல்றாங்க. இவங்க வந்து எதுக்குன்னு சொன்னா, அந்த அசெட் லயபிலிட்டி கமிட்டி, அதுக்கப்புறமா கிரெடிட் ரிஸ்க் அசெட் லயபிலிட்டி கமிட்டின்றது வந்து நம்ம வந்து அசெட் போர்ஷன் வந்து இப்போ வந்து ஒரு அசெட் வந்து இப்போ அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 5 இயர் லோன் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு 5 இயர் லோன் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அத வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 இயர் டெபாசிட்லேருந்து நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 3 இயர் டெபாசிட்லேருந்து நம்ம வச்சு குடுத்துருக்கோம். ஸோ இதோட மேட்சிங்லாம் எப்படி இருக்குது? கரெக்ட்டா இருக்குதா? இது 2ம் மிஸ்மேட்ச் ஆகுதா? இன்ஃப்ளோ கேஷ் இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ இதெல்லாம் மேட்ச் ஆகுதா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அசெட் லயபிலிட்டி கமிட்டி இந்த மாரி பார்க்குறாங்க. ஓகேங்களா? அதே மாரி கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? நம்ம நம்ம வந்து லோன் குடுக்குறோம். திரும்ப பணத்த குடுப்பாங்களா? குடுக்காம போவாங்களா? ஸோ அத மேனேஜ் பண்றது. அப்புறம் ஆப்பரேஷனல் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ட பொறுத்தவரைக்கும் எதுவும் ஃப்ராட் நடக்குதா? நடக்காம வெளியிலேருந்து எதுவும் பிரச்சனைகள் எக்ஸ்டர்னலா நமக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் வருமா? இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்குறதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வந்து ஆப்பரேஷனல் ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல இதெல்லாம் பார்க்குறாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பார்த்தோம்னு சொன்னா, ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஒரு ரிஸ்க்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுல தான் மெயினான ஸ்டெப்ஸ்லாம் வருது. ஓகேங்களா? என்னென்ன சொல்றாங்க, ரிஸ்க்க வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்க்க வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றது ப்ராசஸ் ஆஃப் ரெகக்னைசிங் அண்ட் டாக்குமென்டிங் த வேரியஸ் பொட்டன்ஷியல் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் எனி பிசினஸ் ஒரு பிசினஸ் ஆக்டிவிட்டிலயும் என்னென்ன பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குது அப்படின்றத ரெகக்னைஸ் பண்ணி நம்ம டாக்குமெண்ட் பண்றோம். அத வந்து என்ன சொல்றாங்கன்னா 2 லெவல் சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுல வந்து ஒண்ணு வந்து டிரான்சாக்ஷன் லெவல்னு ஒண்ணு சொல்றாங்க. அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ லெவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப டிரான்சாக்ஷன் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு கார் லோன் ஒண்ணு தனியா ஒரு கார் லோன் நம்ம குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுல என்னென்ன மாதிரிலாம் ரிஸ்க் இருக்குது. அதுல வந்து கிரெடிட் ரிஸ்க் இருக்கும். கார் லோன வாங்கிட்டு கெட்டாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆப்பரேஷனல் ரிஸ்க் இருக்கும். ஹியூமன் எரர்ஸ் இருக்கும். ஃப்ராட் இருக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரலாம். இல்லன்னா லிக்விடிட்டி வேற ஏதாவது பிரச்சனைகள் இந்த மாரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த மாரி ரிஸ்க் வந்து டிரான்சாக்ஷன் லெவல்ல இருக்கும். அடுத்து ஒரு சிங்கிள் லோன் நம்ம குடுக்குறப்போ, டிரான்சாக்ஷன் லெவல்ல. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, போர்ட்ஃபோலியோ அக்ரிகேட் லெவல்னு சொல்றாங்க. போர்ட்ஃபோலியோ லெவல்ன்னு பார்க்குறப்போ, மொத்தமா கார் லோன் மொத்தமா கார் லோனோட போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிறாங்க. அந்த மொத்தமா கார் லோனோட போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டு, அந்த அ இந்த கார் லோன் வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுதா? இல்ல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்குதா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொன்னா, இது எதனால இந்த மாரி பிரச்சனை வருது? அப்படின்றத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இத வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஒரு இடத்திலேயே போய் நம்ம வந்து எல்லா லோனையும் குடுக்குறோம் இல்லைங்களா? அத வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. அதனால வர்ற பிரச்சனைய வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 2 லெவல்ல ரிஸ்க் ஐடென்டிஃபை பண்றது வந்து இந்த மாரி 2 லெவல்ல வந்து ஐடென்டிஃபை பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து டிரான்சாக்ஷன் லெவல்ல, இன்னொன்னு வந்து போர்ட்ஃபோலியோ லெவல்ல வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா, ரிஸ்க் மெஷர்மென்ட் ஓகேங்களா? ரிஸ்க் மெஷர்மென்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, கேப்சர் அண்ட் குவான்டிஃபை தி பொட்டன்ஷியல் வேரியேஷன்ஸ் இன் கீ பிசினஸ் மெட்ரிக்ஸ் லைக் எர்னிங்ஸ், மார்க்கெட் மார்க்கெட் வேல்யூ ஆர் லாஸஸ் தட் அரைஸ் ஃப்ரம் மார்க்கெட் அன்சர்டனிட்டி ஓகேங்களா? ஸோ இதில வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிஸ்க்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்தோம் அடுத்து அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வந்து ரிஸ்க்க வந்து மெஷர் பண்ணணும். ஓகேங்களா? ரிஸ்க்க வந்து இவங்க எப்படிலாம் மெஷர் பண்றாங்க? ரிஸ்க் மெஷர்மென்ட் வந்து எதுலலாம் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து கூடுறது, குறையிறது. அது இந்த ரிஸ்க்க பொறுத்து கூடும், குறையும். நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூ அதாவது நம்ம வந்து ஒரு பாண்ட் ஏதாவது ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இல்ல ஷேர் வாங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா, அதோட மார்க்கெட் வேல்யூ ஏறுது, இல்ல இறங்குது. அது வந்து மார்க்கெட் சொ அது வந்து இந்த மெஷர்மென்ட் அது வந்து ரிஸ்க்னால ஒண்ணு ஏறும், இல்லன்னு சொன்னா இறங்கும். ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறமா நம்மளோட லாஸஸ். ஸோ இது எல்லாத்தையுமே எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒண்ணு வந்து பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டி, ஒண்ணு வந்து பேஸ்ட் ஆன் வாலட்டிலிட்டி, பேஸ்ட் ஆன் டவுன் சைட் பொட்டன்ஷியல் ஓகேங்களா? இந்த 3 விஷயம் சொல்றாங்க ஓகேங்களா? இப்ப இதுல பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டிய பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு பாண்ட் ஏதாவது நம்ம ஒண்ணு வாங்கி வச்சிருக்கோம். ஷேர் ஏதாவது ஒண்ணு நம்ம வாங்கி வச்சிருக்கோம். பாண்ட் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் வரும்போதும், இந்த பாண்டோடைய மார்க்கெட் வேல்யூ எப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து எப்படின்னு சொன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு, நான் வந்து ஒரு ரூ. 1000க்கு ஒரு பாண்ட் எடுத்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரூ. 1000 மதிப்புள்ள ஒரு பாண்டு நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதோட கூப்பன் ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொன்னா, ஒரு 9% அந்த மாரி அதோட கூப்பன் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பெர்சென்ட் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுறப்போ, ஒரு பெர்சென்ட் கூப்பன் ரேட் சேஞ்ச் ஆகுறப்போ, இப்போ 10% இன்கிரீஸ் ஆகுது. அப்போ இந்த ரூ. 1000 இந்த ஷேர் வே இந்த மா டி இந்த பாண்டோடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ரூ. 1000 வேல்யூன்னு சொல்லி சொன்னேன் பார்த்தீங்களா? இது வந்து எவ்வளவுக்கு கூடுது? ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறப்பமும், இந்த மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ கூடுது? அதே மாரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறப்பமும், இந்த மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளவு குறையுது? ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டில அவங்க வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? எவ்வளவு சென்சிட்டிவா இருக்குது? இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறப்போ, இந்த பாண்டோட வேல்யூ எந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்குது? ஸோ இந்த மாரி விஷயங்கள மெஷர் பண்றது தான் பேஸ்ட் ஆன் சென்சிட்டிவிட்டி அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் வாலட்டிலிட்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, நார்மலாவே பார்த்தீங்கன்னு சொன்னா, வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா, மெஷர்ஸ் த டிஸ்பர்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் வேல்யூ அரவுண்ட் இட்ஸ் ஆவரேஜ் ஓகேங்களா? ஒரு ஒரு 4, 5 வேல்யூ இப்போ இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, ஒரு ஷேர் பிரைஸ் இருக்குதுன்னு சொன்னா, அதோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ரூ. 250 அந்த மாரி ஒரு ரூ. 250 அந்த மாரி ஆவரேஜ் வேல்யூல அது இருந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது 250ல இருந்துட்டு இருக்குது அப்படின்றப்போ, அது வந்து சில டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 300க்கு போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 200க்கு வரும். ஸோ இந்த மாரி டீவியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாரி ஃப்ளக்சுவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, வாலட்டிலிட்டின்னு சொல்றாங்க. இது எந்த லெவலுக்கு ரொம்ப டீவியேட் ஆகி போகுது. இந்த ரூ. 250 இருக்கிறது, ஆவரேஜா 250ன்னு இருக்கிறது. திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 1000க்கோ இல்லன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரூ. 100 இல்லன்னா ₹0க்கோ இறங்குது.
ஸோ இந்த மாரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இத இத வந்து எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு மெஷர் பண்றாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா நமக்கு தெரியும் என்னன்னு தெரியும். இப்போ வந்து இது வந்து ரூ. 250 வந்து ஆவரேஜ் வேல்யூ இருக்குதுன்னு சொன்னா, இது எவ்வளோ ரூவா ஸ்டாண்டர்ட் டீவியேட் ஆகுது. இந்த ரூ. 250 ஆவரேஜ்லேருந்து எவ்வளவு வந்து அது டீவியேட் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூ. 50 மேல அப்வர்ட்ல டீவியேட் ஆகுது. கீழ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூ. 50 டவுன்வர்ட்ல டீவியேட் ஆகுது. பிளஸ் ஆர் மைனஸ் 50 வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாலட்டிலிட்டி வந்து ஆம், இந்த மாதிரி ஆவரேஜ்லேருந்து எவ்வளவுக்கு தூரம் மேலே போகுது கீழே போகுது அப்படின்றத நம்ம வாலட்டிலிட்டி மெஷர் பண்ணுறோம். ரொம்ப வாலட்டைலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷர்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா போகும், நல்லா ஹையர் அமௌண்ட் வரும் அப்படின்றத பத்தி பேசல அவங்க. அவங்க என்ன பண்றாங்க எத சொல்றாங்கன்னு சொன்னா, நான் வந்து ஒரு ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இதுல எனக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா வந்து 95% கான்ஃபிடென்ட் இல்லன்னா 99% கான்ஃபிடென்ட்டா எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்றத கால்குலேட் பண்றாங்க. ஓகேங்களா? 95% கான்ஃபிடென்ட்டாவோ இல்ல 99% கான்ஃபிடென்ட்டாவோ எவ்வளவு லாஸ் வந்து எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து எதுல சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷர்ல சொன்னாங்க. இந்த டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷர் வந்து எப்படிலாம் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த வேல்யூ அட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இந்த விஏஆர் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த விஏஆர் அப்படின்ற இந்த கான்செப்ட்ட வச்சு நம்மளால வந்து இந்த டவுன் சைடு பொட்டன்ஷியல் மெஷர வந்து நம்மளால டவுன் சைட் பொட்டன்ஷியல் வந்து எப்படி இருக்குதுன்றத மெஷர் பண்ண முடியும். டவுன் சைட் பொட்டன்ஷியல்னா நம்ம வந்து இப்போ ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, ரூ. 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, இதுல வந்து எனக்கு வந்து எவ்வளோ ரூவா கான்ஃபிடென்ட்டா வந்து எனக்கு வந்து போறதுக்கு மேக்ஸிமம் லாஸ் வர்றதுக்கு எனக்கு வாய்ப்பு எவ்வளவு இருக்குது. அந்த மாரி கால்குலேட் பண்றது தான் வேல்யூ அட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் மனி ஐ அம் லைக்லி டூ லூஸ் ஓவர் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். 1 நாள்லயோ, 5 நாள்லயோ நான் எந்த லெவலுக்கு பணம் வந்து லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி மெஷர் பண்றது தான் டவுன் சைட் பொட்டன்ஷியல் மெஷர். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து ரிஸ்க் பிரைசிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் பிரைசிங் நமக்கு பிரைசிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டா இருந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லி நம்ம பிரைஸ் பண்ணுவோம். நமக்கு நம்மளோட பிரைசிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ரிஸ்க் பிரைசிங்க பொறுத்தவரைக்கும் பிரைசிங் இஸ் த ப்ராசஸ் பேங்க்ஸ் யூஸ் டு டிட்டர்மைன் த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் த லோன். ஓகேங்களா? ஒரு லோனுக்கு வந்து நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா? அதுதான் பேங்க்க பொறுத்தவரைக்கும் பிரைசிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா காஸ்ட் மட்டும் வச்சு பிரைஸ் பண்ணல. ஓகேங்களா? ஒரு பேங்க்ல வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். யார்ட்டருந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம்? நம்மளோட டெபாசிட்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? நம்மளோட டெபாசிட்டர் கிட்ட இருந்து நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த ஃபண்ட்ஸுக்கு எவ்வளோ செலவாச்சோ, நம்ம டெபாசிட்டுக்கு எவ்வளோ வட்டி குடுக்குறோமோ, அத விட ஒரு மார்ஜின் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்றப்போ, நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து என்னது வருது? ஃபண்ட்ஸ் காஸ்ட் வருது. அதுக்கடுத்து ஆப்பரேஷன் காஸ்ட் வருது. நம்ம சேலரி உள்ள டே டு டே எக்ஸ்பென்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி ஆப்பரேஷனல் காஸ்ட் அதையும் நம்ம உள்ள கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா எக்ஸ்பெக்டட் லாஸஸ் இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு லோன் குடுக்குறோம்னு சொன்னா, அதுல முக்கியமா கிரெடிட் ரிஸ்க் இருக்குது. அவர் திரும்ப தராம நமக்கு போயிரலாம். ஓகேங்களா? திரும்ப அந்த பணத்த நமக்கு தராம போயிரலாம். அப்ப அதுல வந்து ஒரு ரிஸ்க் பிரீமியம் ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா? அதுல நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ரிஸ்க் பிரீமியம் வந்து ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? வ முதல்ல வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆப்பரேஷன் காஸ்ட் வர்றது அதையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து ரிஸ்க் பிரீமியம் வாங்குறவரு பணத்த திரும்ப குடுக்காம போயிரலாம். அந்த காஸ்ட்ட வந்து உள்ள ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கேப்பிட்டல் நம்ம கேப்பிட்டல் வந்து நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் தான் நமக்கு வந்து கேப்பிட்டல் குடுத்துருக்காங்க. அப்போ அந்த கேப்பிட்டலுக்கும் நம்ம வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து டிவிடெண்ட் அந்த மாரி நம்ம குடுக்கணும். ஸோ அப்ப அதையும் உள்ளுக்குள்ள ஃபேக்டர் பண்ணிக்கணும். அதையும் உள்ள கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து நம்ம பிரைஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் பிரைசிங்ல என்னெல்லாம் குடுத்துருக்கோம் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல். ஓகேங்களா? ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல பொறுத்தவரைக்கும் ஆ எப்படின்னு சொன்னா, நம்ம வந்து இந்த மாரி ரிஸ்க்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நெனைக்கிற மாரி தான் நம்மளோட மானிட்டரிங், நம்மளோட கண்ட்ரோல்ல தான் அது போய்க்கிட்டு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்மளோட கண்ட்ரோல தாண்டி அது போய்க்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா, ஏன் அது நம்ம கண்ட்ரோல தாண்டி போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு, திருப்பி அத வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரணும். ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல்ல அவங்க சொல்றாங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, ரிஸ்க் மிட்டிகேஷன். ஓகேங்களா? நமக்கு வந்து நெறைய ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும். பேங்க்க பொறுத்தவரைக்கும் நமக்கு நெறைய ரிஸ்க் இருக்குதுன்னு தெரியும். அந்த ரிஸ்க்க வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிக்கிறது? இல்லன்னா எப்படி நம்ம வந்து குறைக்க முடியும்? இந்த ரிஸ்க்க வந்து எப்படி நம்ம குறைக்க முடியும்? அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்றதுல பேசுறாங்க.
இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன்ல பொதுவா நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு லோன் குடுக்குறோம்னு சொன்னா, வெறுமனே அவர்ட்ட வந்து எந்த இதுவுமே இல்லாம, செக்யூரிட்டி எதுவுமே இல்லாம குடுத்தோம்னு சொன்னா, அவர் வந்து பணத்த எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கொலாட்ரல் ஒண்ணு வாங்கிக்கிறோம். இது வந்து ஒரு ரிஸ்க் ரிஸ்க் மிட்டிகேட் பண்றதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு தான். அடுத்து தேர்ட் பார்ட்டி கேரண்டி நம்ம வந்து ஒண்ணு வாங்கிக்கிறோம். வேற ஒருத்தவங்க யார்ட்டயாவது ஒருத்தவங்கள்ட்ட வந்து கேரண்டி ஒண்ணு வாங்கிக்கிறோம். அதனால ரிஸ்க்க வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். இதுவே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா, நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கையில வந்து ஒரு $1000 இருக்குதுன்னு சொன்னா, இந்த $1000 வந்து டாலர வந்து நம்ம பணமா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 5 மாசம், 6 மாசம் கழிச்சு நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கே வந்து நம்ம வந்து அந்த பிரைஸ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா, இப்ப ஃபாரெக்ஸோட பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குன்றப்போ, இன்னைக்கே நம்ம ஹெட்ஜ் பண்ணி, நான் வந்து $1000 வந்து ரூ. 80க்கு தான் விப்பேன். இல்லன்னா ரூ. 85க்கு தான் விப்பேன்றத நம்ம இப்பமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கேத்த ஒரு 6 மாசம் கழிச்சோ, 5 மாசம் கழிச்சோ நம்ம வந்து இந்த ரேட்ல நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இன்னைக்கே ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுனால, நம்ம வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கிறோம். இத நம்ம ஸோ ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, ரிஸ்க்க வந்து குறைச்சுக்கிறோம். ரிஸ்க்க வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சுக்கிறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் யூனிட் 12 இதுல வந்து என்னன்னா, பேங்கிங்க பொறுத்தவரைக்கும் என்னென்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்றத பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா? லிக்விடிட்டி ரிஸ்க்னா என்ன சொல்றாங்க? பேங்க் வில் நாட் ஹேவ் இனஃப் கேஷ் ஆன் ஹேண்ட் டூ பே இட்ஸ் பில் ஆன் டைம். ஓகேங்களா? லிக்விடிட்டின்றது நமக்கு பணம் தான். கேஷ் வந்து சரியான டைம்ல இல்ல. இது வந்து ஏன் இல்லாம போகும் அப்படின்னு சொன்னா, மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச்னால வரும்னு சொல்றாங்க. அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச்ன்னு சொன்னாலே, என்னன்னு சொன்னா, நமக்கு வந்து லயபிலிட்டி நம்ம டெபாசிட் வாங்கியிருக்கோம். நம்ம டெபாசிட்ட வாங்கி தான் என்ன பண்றோம், நம்ம வந்து லோன் குடுக்குறோம். அப்போ இந்த டெபாசிட்டருக்கு எப்போ பணம் தேவையோ, அப்ப நம்ம கண்டிப்பா இந்த பணத்த குடுத்துறணும். லோன் குடுத்துட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த பணத்தெல்லாம் லோன்ல குடுத்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஸோ, நம்ம கரெக்ட்டா அத வந்து நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு போய்க்கணும். இந்த டெபாசிட்டையும், லோனையும் நம்ம வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணிக்கணும். அதுதான் வந்து இந்த அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச்ன்னு சொல்றாங்க. அப்படி மேட்ச் பண்ணாம விட்டோம்னு சொன்னா, அசெட் லயபிலிட்டி மிஸ்மேட்ச் வரும். அதனால நமக்கு வந்து என்ன ஆகும்னு சொன்னா, பணம் நம்ம கையில தட்டுப்பாடு வரும். அதுதான் வந்து அவங்க லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்த லிக்விடிட்டி ரிஸ்க்லயே அவங்க வந்து 3 சொல்றாங்க. ஃபண்டிங் ரிஸ்க், அதுக்கப்புறம் டைமிங் ரிஸ்க், அப்புறம் கால் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ஃபண்டிங் ரிஸ்க் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, திஸ் ரிஸ்க் அரைசஸ் ஃப்ரம் அன்எக்ஸ்பெக்டட் லார்ஜ் ஸ்கேல் கேஷ் அவுட்ஃப்ளோஸ். ஓகேங்களா? திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அன்எக்ஸ்பெக்டடா கேஷ் அவுட்ஃப்ளோஸ் வரும். கேஷ் அவுட்ஃப்ளோ எதனால வரும் பார்த்தோம்னு சொன்னா, நம்ம டெபாசிட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா பணத்த அவ்வளத்தையும் எனக்கு குடுங்க, எனக்கு அவசரமா தேவைன்னு சொல்லி எல்லா டெபாசிட்ஸையும் அவசர அவசரமா க்ளோஸ் பண்ணி வாங்கிட்டு போறாங்க. நம்ம நம்ம பேங்க்க பத்தி ஏதோ ஒரு தப்பான நியூஸ் வந்துருச்சு. சோசியல் மீடியால ஏதோ ஒரு விஷயம் சொல்ட்டாங்க. வெளியில நம்மளோட எக்கானமி சரியில்ல. அந்த மாரி ஏதோ ஒரு பிரச்சனையில பார்த்தீங்கன்னு சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா டெபாசிட்டர்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே வந்து நம்மளோட அக்கவுண்ட்ட வந்து க்ளோஸ் பண்ணி, டெபாசிட்ஸ க்ளோஸ் பண்ணி பணத்த இப்படி எடுத்துட்டு போறாங்க. அப்படி திடீர்னு பணத்த அவ்வளத்தையும் எடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா, நமக்கு கண்டிப்பா அ என்ன வரும்? ஃபண்டிங் ரிஸ்க் மூலியமா நமக்கு லிக்விடிட்டி ரிஸ்க் வரும்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, டைம் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டைம் ரிஸ்க்ல என்ன சொல்றாங்கன்னா, ரிஸ்க் அரைசஸ் ஃப்ரம் த நான் ரெசிப்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ். ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் கேஷ் இன்ஃப்ளோஸ். டைம் ரிஸ்க் எப்படி வரும்ன்றாங்க, நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். கேஷ் இன்ஃப்ளோ அதாவது நமக்கு என்னன்னா, மாசம் மாசம் நமக்கு இஎம்ஐ வரணும். பேங்க்ல நம்ம லோன் குடுத்துருப்போம் நெறைய. அப்ப மாசம் மாசம் நமக்கு வந்து இஎம்ஐ வரணும். அப்படி இஎம்ஐ வராம போயிடுச்சுன்னு சொன்னா, இஎம்ஐய நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இஎம்ஐ வராம போயிருச்சு அப்படின்னு சொன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேஷ் இன்ஃப்ளோ வரல. ஓகேங்களா? அப்படி அப்படி நெறைய அமௌண்ட் வந்து வராம போச்சு அப்படின்னு சொன்னாலும், நமக்கு வந்து ஒரு டைம் ரிஸ்க் வரும். அந்த டைம் ரிஸ்க்னால லிக்விடிட்டி ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கால் ரிஸ்க். ஓகேங்களா? கால் ரிஸ்க் எப்போ வரும்? கால் ரிஸ்க் அரைசஸ் வென் த பேங்க் இஸ் சடன்லி கால்ட் அப்பான் டு மேக் அன் அன்எக்ஸ்பெக்டட் பேமெண்ட். ஓகேங்களா? ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் பண்றதுக்கு பேங்க் இஸ் கால்ட் அப்பான்னு சொல்றாங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போன்னா பேங்க் வந்து கேரண்டி குடுக்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து பேங்க் வந்து கேரண்டி குடுக்குறாங்க. எதெல்லாம் பேங்க் கேரண்டி குடுக்குறாங்க, லெட்டர் ஆஃப் கிரெடிட் மூலியமா குடுக்குறாங்க. இப்படி இந்த மாரி பல விதத்துல வந்து பேங்க் வந்து கேரண்டி பண்ணுது. பொதுவா பொதுவா என்ன அவங்க மீன் பண்ணி குடுக்குறாங்க, நான் வந்து இவருக்கு கேரண்டி குடுக்குறேன். இவர் வந்து பணத்த வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணுவாருன்னு சொல்லி தான் பேங்க் வந்து கேரண்டி குடுக்குது. ஆனா, ஒருவேள தவறுதலா யாருக்கோ குடுத்துட்டோம். பேங்க்ல வந்து கேரண்டி குடுத்துட்டோம். அப்படி குடுத்ததுனால, நம்ம வந்து குடுத்த கேரண்டிக்காண்டி நம்ம கேஷ் கெட்டுற மாதிரி ஒரு நிலைமை வருது அப்படின்றப்போ, அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அத வந்து கால் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த 3 ரிஸ்க்னாலயும் என்ன ரிஸ்க் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க? லிக்விடிட்டி ரிஸ்க் வரும்ன்னு சொல்றாங்க. ஃபண்டிங் ரிஸ்க்னாலயும் வரும், டைம் ரிஸ்க்னாலயும் வரும், கால் ரிஸ்க்னாலயும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன ரிஸ்க்ன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் வந்து ஏன் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்ல வந்து நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? மாறிக்கிட்டே இருக்கிறப்போ நெறைய சமயத்தில நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறது பாசிட்டிவாவும் பேங்க்க இம்பாக்ட் பண்ணலாம். நெகட்டிவாவும் இம்பாக்ட் பண்ணலாம். இப்ப வந்து நம்ம வந்து எத பத்தி பேசிட்டு இருக்கோம்? ரிஸ்க்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப ரிஸ்க்க பத்தி பேசுறப்போ, நம்ம பேங்க்க வந்து நெகட்டிவா எப்படி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறதுனால
எப்படி நமக்கு இம்பாக்ட் நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ இப்ப இதுல என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்ல வந்து என்னென்ன மாதிரிலாம் வரலாம் அப்படின்னு சொன்னா, கேப் ஆர் மிஸ்மேட்ச் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கேப் ஆர் மிஸ்மேட்ச் ரிஸ்க் அப்படின்னா, ரிஸ்க் காஸ்ட் பை ஹோல்டிங் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் தட் வில் ரீப்ரைஸ் ஆர் மெச்சூர் அட் டிஃபரண்ட் டைம்ஸ். ஓகேங்களா? அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் தட் வில் ரீப்ரைஸ் ஆர் மெச்சூர் அட் டிஃபரண்ட் டிஃபரண்ட் டைம்ஸ்ல வந்து இது மெச்சூர் ஆகும்னு சொல்றாங்க. நம்ம எக்ஸாம்பிள்லயே பார்ப்போம். அப்ப நம்ம கிளியர் கட்டா புரியும். அதாவது என்னன்னு சொன்னா, ஒரு 2 இயர் லோன் வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஓகேங்களா? எவ்வளவு ஃபிக்ஸட் ரேட் வந்து 9% குடுத்துருக்கோம். ஃபிக்ஸட் ரேட் வந்து 9% வச்சு நம்ம வந்து ஒரு 2 இயர்க்கு ஒரு லோன குடுத்துட்டோம். இத வந்து எங்கேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம்? ஒரு 6 மாச டெபாசிட்லேருந்து சோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? 6 மந்த்ஸ் டெபாசிட்லேருந்து நம்ம சோர்ஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு இந்த டெபாசிட் வந்து நம்ம ஒரு 8% உங்களுக்கு குடுக்குறோம்னு வச்சுப்போம். ஒரு 8%ல இந்த டெபாசிட் குடுத்துருக்கோம். அத வாங்கி 9% குடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா, திடீர்னு பார்த்தா 6 மாசம் கழிச்சு இந்த 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 டெபாசிட் வந்து குளோஸ் ஆயிரும். 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த டெபாசிட் குளோஸ் ஆயிரும். ஆனா இந்த லோன் இன்னும் முடிஞ்சிருக்காது. 6 மாசத்துக்கு அப்புறம் டெபாசிட் குளோஸ் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆயிடுச்சு? இன்கிரீஸ் ஆயிடுச்சு. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். திடீர்னு ஒரு 1% இன்கிரீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்ப இதுவுமே 9%க்கு வந்துரும். 6 மாசம் கழிச்சு நம்ம புதுசா ஏதாவது டெபாசிட் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, புதுசா நம்ம டெபாசிட் வாங்குறோம்னு சொன்னா, அப்படி நம்ம வாங்குற டெபாசிட்க்கு வந்து நம்ம 9% இன்ட்ரெஸ்ட் குடுக்குற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க நம்ம வாங்குற டெபாசிட்க்கு 9% குடுக்குறோம். குடுத்த லோனும் 9% அப்படின்றப்போ, நமக்கு வந்து எந்த எந்த விதமான ப்ராஃபிட்டும் கிடையாது. இது நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு லாஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு வர்ற மிஸ்மேட்ச் தான் வந்து கேப் ஆர் மிஸ்மேட்ச் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பேசிஸ் ரிஸ்க். ஓகேங்களா? இந்த பேசிஸ் ரிஸ்க் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, ரிஸ்க் தட் த இன்ட்ரெஸ்ட் ரேட் பெஞ்ச்மார்க்ஸ் யூஸ்ட் ஃபார் பிரைசிங் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் மூவ் இன் டிஃபரண்ட் மேக்னிட்யூட்ஸ். ஓகேங்களா? இதுல மெயினா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம வந்து லோன் குடுக்குறோம் அப்படின்னா, அது எல்லாத்தையும் எதோட எதோட லிங்க் பண்றோம்? இந்த ரெப்போ ரேட் இருக்குது பார்த்தீங்களா? அதோட வந்து நம்ம லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுப்போம். இப்ப வந்து ரெப்போ ரேட் வந்து திடீர்னு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, திடீர்னு ரெப்போ ரேட் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நமக்கு என்னது லாஸ். ஏன் நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருப்போம்? இப்போ வந்து ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அ ரெப்போ ரேட் வந்து ஒரு 4% 5% இருக்குது அப்படின்னு சொன்னா, அது கூட நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒரு மார்ஜினுக்கு ஒரு 4% 5% ஆட் பண்ணி ஒரு 9% 10% இந்த மாரி நம்ம லோன் குடுத்துட்டு இருப்போம். ஸோ இந்த ரெப்போ ரேட் நமக்கு வந்து குறைய குறைய என்ன ஆகும்? நம்மளுக்கு நம்மளுடைய அ நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பேசிஸ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து பேசிஸ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஸோ எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்னா என்னது? ரிஸ்க் தட் கஸ்டமர்ஸ் வில் எக்ஸர்சைஸ் சாய்ஸஸ் லைக் ரீபேயிங் லோன்ஸ் ஆர் பெர்மனன்ட்லி வித்ட்ராயிங் டெபாசிட்ஸ் இன் ரெஸ்பான்ஸ் டூ இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மூவ்மெண்ட் வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது. வந்தது என்ன பண்ணிடுறாங்க நம்ம மக்கள் தெளிவா, நம்மள்ட்ட லோன் வாங்கியிருக்காங்க. நம்மள்ட்ட லோன் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 9%க்கு நம்மள்ட்ட லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, லோன் இன்ட்ரெஸ்ட்லாம் குறையுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பார்த்தா மொத்தமா மொத்தமா இந்த லோன வந்து குளோஸ் பண்ணிட்டு, மொத்தமா ரூபா குடுத்து இந்த லோன குளோஸ் பண்ணிட்டு, பக்கத்துல ஏதாவது ஒரு பேங்க் வந்து 8%க்கு லோன் குடுக்குறாங்கன்னு சொன்னா, என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு இங்க தாவிடுவாங்க மக்கள். ஸோ இப்படி ஒண்ணு நடக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம டெபாசிட் குடுத்துருக்கோம். நம்ம டெபாசிட்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு 7% குடுத்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இன்னொரு பேங்க்ல 8% 8.5% குடுக்குறாங்கன்னு சொன்னா, ஸோ இத குளோஸ் பண்ணிட்டு அந்த பேங்க்குக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுறப்போ, காம்படிட்டர் டக்குனு அத மாத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல, டக்குனு வந்து ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு போறது மாரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எம்பெடட் ஆப்ஷன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஈல்டு கர்வ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஈல்டு கர்வ் ரிஸ்க் அப்படின்னு சொன்னா, ரிஸ்க் தட் அரைசஸ் வென் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டீஸ் ஆர் பிரைஸ்ட் யூசிங் யூசிங் பெஞ்ச்மார்க்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் மெச்சூரிட்டீஸ். ஓகேங்களா? அதாவது இந்த அசட்டையும் லயபிலிட்டியையும் நம்ம எது மாரி எத வச்சு பிரைஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, 2 வேற வேற மெச்சூரிட்டி இருக்கிற பெஞ்ச்மார்க்ஸ வச்சு நம்ம இப்ப வந்து பிரைஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. அத நம்ம உதாரணம் பார்ப்போம். அப்ப தெரியும். இப்ப வந்து நம்ம வந்து லோன் குடுக்குறோம். லோன வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 364 டே ட்ரெஷரி பில்ல வச்சு நம்ம வந்து அந்த அந்த ரேட்டுக்கு அந்த ரேட்ட லிங்க் பண்ணி நம்ம வந்து லோன் குடுத்துறோம். 364 டே ட்ரெஷரி பில் வச்சு குடுத்துட்டோம். நம்ம டெபாசிட் வந்து எத வச்சு குடுத்துருக்கோம்? 91 டே ட்ரெஷரி பில்ல வச்சு நம்ம வந்து டெபாசிட்க்கு லிங்க் பண்ணி குடுத்துருக்கோம். இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த 91 டே ட்ரெஷரி பில் வந்து 3 மந்த்ஸ்ல மாறிடும். 3 மந்த்ஸ்ல சீக்கிரமாவே மாறிடும். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சீக்கிரமாவே இன்கிரீஸ் ஆயிரும். இங்க இந்த 91 டே ட்ரீ பில் குடுத்திருக்கிறதுல 3 மந்த்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்க இன்கிரீஸ் ஆயிரும். இங்க இன்கிரீஸ் ஆயிரப்ப என்ன ஆகும்? நம்ம குடுத்திருக்க டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? 91 டே ட்ரெஷரி பில்லுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுறப்போ, அதுவும் 3 மாசத்திலேயே மாறுறப்போ, டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்கிரீஸ் ஆயிரும். ஆனா நம்ம லோன வந்து பார்த்தீங்கன்னா, எதோட லிங்க் பண்ணி வச்சிருக்கோம்? 364 நாள் டீ பில் கூட
லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி லிங்க் பண்ணி வச்சோம்னு சொன்னா என்ன ஆகும்? 1 இயர் கழிச்சு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும். ஓகேங்களா? 1 இயர் கழிச்சு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மாறிச்சு அப்படின்ற பட்சத்தில டெபாசிட்டோட ரேட் கூடியிருக்கும். லோனோட ரேட் வந்து பெரிய லெவல்ல கூடியிருக்காது. ஸோ அப்போ அந்த மாரி நடக்கிறப்போ நமக்கு வந்து நமக்கு வந்து ஒரு லாஸ் வர்றதுக்கு நமக்கு லாஸோ இல்ல ஒரு ரிஸ்க்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க்ன்றப்போ, ரிஸ்க் தட் த ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் வில் ஹேவ் டு பி ரீஇன்வெஸ்டட் ஆர் ரீஃபண்டட் அட் அ லெஸ் ஃபேவரபிள் ரேட். ஓகேங்களா? நம்ம ஃபியூச்சர்ல நமக்கு வர்ற பணத்த வந்து நம்ம வந்து ரீஇன்வெஸ்ட் பண்றோம். இல்லன்னா ரீஃபண்ட் பண்றோம். ஆனா ஒரு லெஸ் ஃபேவரபிள் ஸ்டேட்ன்னு சொல்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, நம்ம வந்து லோன் வந்து ஒரு 12%க்கு ஒரு லோன் குடுத்துட்டு இருந்திருக்கோம். 12%க்கு வந்து ஒரு லோன் குடுத்துட்டு இருக்கோம். அத வந்து குளோஸ் ஆகுது. குளோஸ் ஆயிடுச்சு. கையில கேஷ் வந்துருச்சு. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைஞ்சிருச்சு. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சிருச்சு. அப்ப இந்த நேரத்தில நம்ம லோன் குடுக்குறப்போ, ஏற்கனவே 12%க்கு குடுத்துட்டு லோன் வந்து, இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு 10%க்கோ, இல்லன்னா ஒரு 9%க்கோ குடுக்க வேண்டியிருக்கும். அப்ப இந்த ரீஇன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்திருக்கிற இந்த கேஷ நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்றோம். இந்த ரீஇன்வெஸ்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இல்ல. ஓகேங்களா? நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிளா இல்ல அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு டெபாசிட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு டெபாசிட்டுமே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முன்னாடி வந்து ஒரு 6%க்கு நம்ம டெபாசிட் குடுத்துட்டு இருந்தோம். 6% வச்சு குடுத்துருக்கோம். இல்ல ஒரு 7% வச்சு குடுத்துருக்கோம். அது குளோஸ் ஆகுது. நம்ம அப்ப திருப்பி ரீஃபண்ட் நம்ம திரும்ப வாங்குறோம். திரும்ப நம்ம ரீஃபண்ட் வாங்குறோம். அப்ப ரீஃபண்ட் வாங்குறப்போ, இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடிருச்சுன்னு சொன்னா, அவங்க என்ன கேட்பாங்க? 8% குடுங்க. இல்லன்னா 9% குடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ, இப்ப இதுல வந்து நமக்கு ஒரு ரிஸ்க் வருது பார்த்தீங்களா? ஸோ, இந்த ரிஸ்க் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க் அப்டின்னு சொல்றாங்க. ரீஇன்வெஸ்ட்மென்ட் ரிஸ்க் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் ரிஸ்க். ஓகேங்களா? மார்க்கெட் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் சொல்றாங்க, ரிஸ்க் தட் த வேல்யூ ஆஃப் அன் அசெட் வில் டிக்ரீஸ் டியூரிங் த ஹோல்டிங் பீரியட். ஓகேங்களா? மார்க்கெட் ரிஸ்க்ல வந்து நெறைய விஷயம். அதாவது இப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ். இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ இதுவுமே ஒரு விதத்தில மார்க்கெட் ரிஸ்க்ல கூட சேர்த்து சொல்லலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதுலயும் இன் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்கையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இந்த மார்க்கெட் ரிஸ்க்லயே சேர்த்து சொல்ல முடியும். அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா, என்னலாம் சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த ஃபாரெக்ஸ் ரிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா? அது சொல்றாங்க. மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க் சொல்றாங்க. அப்புறமா நம்ம வந்து ஏதோ ஒரு அசெட் இப்ப நம்ம வந்து கையில வந்து ஒரு ஷேர் வச்சிருக்கோம். இல்லன்னா பாண்ட் வச்சிருக்கோம். வெளியில இருக்கிற மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்னால இந்த ஷேர் பிரைஸோ, இந்த பாண்ட் பிரைஸோ குறையுது பார்த்தீங்களா? மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால டிமாண்ட்னாலயும், சப்ளை டிமாண்ட்னாலயும் இந்த மார்க்கெட் பிரைஸோ, இந்த பாண்ட் பிரைஸோ குறையுது பார்த்தீங்களா? ஸோ இதையுமே வந்து இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மார்க்கெட் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இன்டர்னல் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரிஸ்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவுமே மார்க்கெட் ரிஸ்க்குள்ள சொல்றாங்க. ஓகேங்களா? அதையும் மார்க்கெட் ரிஸ்க்குள்ள சொல்றாங்க. அது போக ஃபாரெக்ஸ் ரிஸ்க் சொல்றாங்க. ஃபாரெக்ஸ் ரிஸ்க் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு டாலரோட ரேட் இந்திய மதிப்போட வைக்கிறப்போ அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப அத வந்து நம்ம ஹெட்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா ஹெட்ஜ் பண்ணாம விட்டோம்னு சொன்னா, அதனால நமக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத வந்து ஃபாரெக்ஸ் ரிஸ்க்ன்னு சொல்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. இந்த மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம வந்து நெறைய நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். இல்ல வேற ஏதோ ஒரு பாண்ட் நம்ம வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல கொண்டு போய் விக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். மார்க்கெட்ல கொண்டு போய் அத நம்ம விக்க போறோம் செல் பண்றதுக்கு போறோம் அப்படின்றப்போ, யாருமே அத வாங்குறதுக்கு ரெடியா இல்ல. யாருமே அங்க மார்க்கெட்ல வாங்குறதுக்கு ஆளே இல்ல அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா, நம்ம என்ன ஆகும்? நமக்கு நமக்கு வந்து அதாவது லிக்விடபிளா ஆகாது. நமக்கு கையில திரும்ப பணம் வராது. அந்த ஷேரையோ, பாண்டையோ நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இத தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மார்க்கெட் லிக்விடிட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கிரெடிட் ரிஸ்க். ஓகேங்களா? இந்த கிரெடிட் ரிஸ்க்ல வந்து என்னன்னா, நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாரி, பாரோவர் வந்து பணத்த குடுக்காம போறாரு. பாரோ பண்றாரு நம்மள்ட்ட. அவர் வந்து நமக்கு பணத்த திரும்ப தராம போயிட்டாருன்னு சொன்னா, நமக்கு வந்து கிரெடிட் ரிஸ்க் வரும். ஓகேங்களா? 1. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவுண்டர் பார்ட்டி ஃபெயில்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கவுண்டர் பார்ட்டி ஃபெயில்ஸ் அதாவது, இப்போ வந்து நம்ம ஓவர் நைட்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், பேங்க் இருக்காங்க இல்லைங்களா? ஸ்டேட் பேங்க் இருக்காங்க, கனரா பேங்க் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் பேங்க் அப்ப கனரா பேங்க் வந்து ஓவர் நைட்ல ஏதோ பணம் தேவைப்படுது. நைட்டு ஓவர் நைட் மட்டும் ஒரு 100 க்ரோர்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னா, ஸ்டேட் பேங்க்ட்ட இருந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த மார்னிங் வந்து அந்த ஆப்ளிகேஷன வந்து அவங்க வந்து பூர்த்தி பண்ணணும். கனரா பேங்க் வந்து 100 க்ரோர்ஸ வந்து திரும்ப ரீபே பண்ணணும். சப்போஸ் பே பண்ணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு கான்ட்ராக்ட்க்குள்ள நம்ம போறப்போ, அந்த கவுண்டர் பார்ட்டி வந்து அந்த ஆப்ளிகேஷன சரி பண்ணாம நிறைவேற்றாம போறாங்கன்றப்போ, அத வந்து ஒரு கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஆப்பரேஷனல் ரிஸ்க். ஓகேங்களா? ஆப்பரேஷனல் ரிஸ்க் அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னா, நமக்கு தெரியும் இல்லைங்களா? இது வந்து எதுலருந்து எதுலருந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த ஃப்ராடு,
அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னலா ஏதாவது ஈவென்ட்ஸ் பெருசா நடந்துருச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த மாரி விஷயங்கள்ல வர்றது தான் அந்த ஆப்பரேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஃப்ரம் இன்அடிக்வேட் ஆர் ஃபெயில்டு இன்டர்னல் ப்ராசஸ் வச்சிருக்கிற ப்ராசஸ் சரியில்ல, மக்கள் சரியில்ல, சிஸ்டம் சரியில்ல. ஸோ இந்த மாரி விஷயம் எக்ஸ்டர்னல் ஈவென்ட்ஸ் ஏதாவது ஏதாவது ஒரு எர்த்குவேக்கோ இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அதனால வர ரிஸ்க்க தான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஆப்பரேஷனல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா. இதுல வந்து டிரான்சாக்ஷனல் ரிஸ்க்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அது டிரான்சாக்ஷனல் ரிஸ்க் தான் ஃப்ராட் அந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து வர்றது தான் டிரான்சாக்ஷனல் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, கம்ப்ளையன்ஸ் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கம்ப்ளையன்ஸ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க. கம்ப்ளையன்ஸ் ரிஸ்க்னா நம்ம முன்னாடி பார்க்குறப்ப பார்த்தோம். என்ன என்ன பண்ணுவாங்க, நமக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கேஒய்சி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆன்டி மணி லாண்டரிங் இந்த மணி லாண்டரிங் பிரச்சனை இருக்குது. அத வந்து ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காண்டி கேஒய்சி வந்து கரெக்ட்டா நீங்க கம்ப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேங்க்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறாங்க. ஆனா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வந்து சரியா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ணாம என்ன ஆயிடுது, ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிறாங்க. ஃபினான்ஷியல் யூனிட்லேருந்து வந்து புடிக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்லேருந்து வந்துடுறாங்க. ஏதோ தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. அப்ப இதனால என்ன பண்ணுவாங்க, இப்போ ஆர்பிஐலேருந்து என்ன பண்ணுவாங்க, அ ஏதாவது ஏதாவது பெனால்ட்டியோ ஏதாவது குடுப்பாங்க. ஸோ இந்த மாரி நம்ம வந்து ஒரு கம்ப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த கம்ப்ளை பண்ணாம வர்றதுனால வர்ற ரிஸ்க் தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கம்ப்ளையன்ஸ் ரிஸ்க்ன்னு சொல்றாங்க ஓகேங்களா. கம்ப்ளையன்ஸ் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் ஓகேங்களா. ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றோம். ஒரு புதுசா வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்றோம். அந்த இது வந்து ஒழுங்கா செயல்படாம போகுது. அதாவது என்னன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்றோம். மொபைல் ஆப் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். மொபைல் ஆப் ரெடி பண்ணி அது மூலியமா நெறைய கஸ்டமர்ஸ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றோம். ஆனா அந்த அந்த மொபைல் ஆப்புக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெரிய அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ். இன்வெஸ்ட்மென்ட்டும் நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். எவ்வளோ அமௌண்ட்டும் பெருசா போட்டு நம்ம மொபைல் ஆப்பும் சூப்பரா பண்ணி பண்ணி வச்சுட்டோம். கடைசியில பார்த்தோம்னு சொன்னா, அந்த மொபைல் ஆப் பெரிய ஃப்ளாப்பு. கஸ்டமர்ஸ் கிட்ட பெரிய வரவேற்பு இல்ல. யாரும் இத பெருசா யூஸ் பண்றதில்ல. அந்த மாரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போட்ட பணம் எல்லாமே இதுல வேஸ்ட்டா போயிடும். அப்ப அத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம வந்து இப்போ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஆன்டி மணி லாண்டரிங் இதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க? ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்க? நம்ம மேல ஏதாவது ஒரு பெனால்டி ஏதாவது போடுறாங்க அப்படின்னு சொன்னா, பெனால்டி ஏதாவது போடுறாங்கன்னு சொன்னா, இது வந்து அடுத்த நாள் நியூஸ் பேப்பர், சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னு சொன்னா, பயங்கரமா ஃபிளாஷ் ஆயிடும். அப்படி ஃபிளாஷ் ஆகுறப்ப என்ன ஆகும்? நம்ம 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 பேங்க் மேல இருக்கிற நல்ல பேர் வந்து கெட்டு போகும். இதுதான் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ரெப்யூட்டேஷனல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அடுத்து கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன் ஓகேங்களா. யூனிட் 15 ஓகேங்களா. யூனிட் 15ல என்னன்னு சொன்னா, கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன் பத்தி பேசுறாங்க. கேக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கேக்குதுங்களா? ஓகேயா இருக்குதுங்களா? ஓகே. இந்த ஆடியோ கனெக்ஷன் அங்கங்க இப்போ கட் ஆயிடுது. அதனால தான். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ யூனிட் 15 ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 15 வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, கிரெடிட் ரிஸ்க் பத்தி பேசுறாங்க. ஓகேங்களா. கிரெடிட் ரிஸ்க் பத்தி பேசுறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதாவது ஃபர்ஸ்ட்டு அந்த யூனிட் 11 பார்க்குறப்போ, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? கிரெடிட் வந்து என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட்டு வந்து ரிஸ்க்க வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறமா அத மெஷர் பண்றாங்க. இந்த மாரி நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்திருந்தோம் இல்லைங்களா? ஐடென்டிஃபை பண்றாங்க, மெஷர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அத மானிட்டர் பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த மாரி நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம ஸ்டெப்ஸ் பார்த்திருந்தோம் இல்லைங்க பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அ அந்த யூனிட் 15, 6 இதுலலாம் என்ன வரும்னு சொன்னா, அந்த கிரெடிட் ரிஸ்க்கு, அதுக்கப்புறமா ஆப்பரேஷனல் ரிஸ்க்கு, மார்க்கெட் ரிஸ்க்கு இந்த மாரிலாம் வரிசையா ரிஸ்க் வந்து ஒரு ஒரு யூனிட்லயுமே பேசுறாங்க. ஒரு ஒரு யூனிட்லயுமே இந்த மார்க்கெட் ரிஸ்க்கு, கிரெடிட் ரிஸ்க், ஆப்பரேஷன் ரிஸ்க்ன்றத பத்தி தனித்தனியா பேசுறாங்க. அப்படி அவங்க தனித்தனியா பேசுறப்ப அவங்க எதெல்லாம் எந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து மென்ஷன் பண்றாங்கன்னா, ஒரு மார்க்கெட் ரிஸ்க்ன்னு இருக்குதுன்னா, அதுல வந்து ரிஸ்க்க வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? அதுல ரிஸ்க்க எப்படி மெஷர் பண்ணுவோம்? அதுல ரிஸ்க்க எப்படி மிட்டிகேட் பண்ணுவோம்? அதுல எப்படி மானிட்டர் பண்ணுவோம்? எப்படி கண்ட்ரோல் பண்ணுவோம்? அப்படின்றத பார்த்தீங்கன்னா,
ஒரு ரிஸ்க்குக்கும் பேசியிருக்காங்க. மார்க்கெட் ரிஸ்க்குக்கு பேசியிருக்காங்க, கிரெடிட் ரிஸ்க்குக்கு பேசியிருக்காங்க, ஆப்பரேஷனல் ரிஸ்க்குக்கு பேசியிருக்காங்க. இந்த மாரி எல்லா யூனிட்லயுமே அந்த மாரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்ப இதுல வந்து என்னன்னா, நம்ம கிரெடிட் ரிஸ்க்ல டைரக்ட்டா அந்த கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் பேசியிருக்காங்க. அந்த நம்ம குடுத்துருக்க ஸ்டெப்ஸ் வச்சு தான் பேசியிருக்காங்க. ஸோ மற்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்லேருந்து போயிறேன். கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்னா என்ன பண்றோம்? நம்ம வந்து ஒருத்தருக்கு லோன் குடுக்குறோம். அந்த லோன்லேருந்து வர ரிஸ்க்க எப்படி நம்ம குறைச்சுக்கலாம்? எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? அவாய்ட் பண்ண முடியாது. எந்த மாரி நம்மளால குறைக்க முடியும்? எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால குறைக்க முடியும்? அப்படின்னா, அதுக்கு சில வழிமுறைகள் சொல்றாங்க. என்னெல்லாம் வழிமுறைகள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த செக்யூரிட்டைசேஷன் அப்படின்னா என்னது? இப்ப வந்து நம்ம வந்து நெறைய கார் லோன் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இங்க வந்து பேங்க்ன்றது யாரா இருப்பாங்கன்னா, ஆரிஜினேட்டரா இருக்கிறாங்க. இப்ப பேங்க் வந்து நெறைய வந்து கார் லோன் குடுக்குறாங்க. ஓகேங்களா? பேங்க் வந்து நெறைய கார் லோன் குடுத்துர்றாங்க. இப்ப இதெல்லாம் என்னவா இருக்குது? அவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இல்லிக்விட் லாங் டெர்ம் அசெட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப கார் லோன் குடுத்துருக்கீங்க. இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு 5 வருஷத்துலேருந்து ஒரு 7 வருஷத்துக்கு நீங்க இந்த லோன் குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, 5 வருஷத்துலருந்து 7 வருஷத்துக்கு இந்த லோன் குடுத்துருக்கீங்கன்னா, இது வந்து இல்லிக்விட். உடனே உங்களுக்கு கேஷ் கிடைக்காது. அப்படித்தானே ஃபிரெண்ட்ஸ்? இது வந்து உடனே நமக்கு கேஷா கிடைக்காது. இது வந்து இது வந்து நமக்கு வந்து அசெட்டாவே இருந்துட்டு இருக்கும். மாசம் மாசம் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருக்கும். ஒரு லாங் டெர்ம் அசெட்டா இருந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுல வந்து ஒரு ரிஸ்க்கும் இன்வால்வ் ஆயிருக்குது. கார் லோன் வரவும் வராம போறதுக்கான ஒரு ரிஸ்க்கும் இன்வால்வ் ஆயிருக்குது. உடனே நமக்கு கையில பணமும் இல்ல. அப்படி இருக்கிற டைம்ல, இந்த ரிஸ்க்க வந்து இவங்க எப்படி வந்து இத அவாய்ட் பண்றாங்க, குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த பேங்க்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கள வந்து ஆரிஜினேட்டர்ன்னு சொல்றாங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள்ன்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் எஸ்பிவின்னு சொல்றாங்க. அவங்களும் வேற ஒரு பேங்கோ இல்லன்னா இவங்களோட சப்சிடியரி அந்த மாரி தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரு எஸ்பிவி மாரி வச்சுக்கிட்டு, என்ன பண்றாங்க, இந்த கார் லோன் எல்லாத்தையும் மொத்தமா பூல் பண்ணிக்கிறாங்க. ஒரு ரூ. 100,00,00,000 ரூ. 100,00,00,000 மதிப்புக்கு கார் லோன் குடுத்திருந்தாங்கன்னு சொன்னா, இந்த எஸ்பிவி கிட்ட இந்த கார் லோன்ஸ் எல்லாத்தையுமே குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? நான் ஒரு ஒரு எக்ஸ் பேங்க் என்ன பண்றாங்க, எக்ஸ் பேங்க் இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன பண்றாங்க, கார் லோன் பூராத்தையும் இந்த ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் கிட்ட குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? குடுத்துட்டாங்கன்னா, இந்த ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள் இருக்காங்க இல்லீங்களா, அவங்க வந்து இந்த கார் லோன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸா மாத்திடுறாங்க. ஓகேங்களா? பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ்னா என்னன்னா, சின்ன சின்ன வேல்யூக்கு மாத்திடுறாங்க. சின்ன சின்ன வேல்யூவா பிரிச்சு யாருக்கு குடுத்துடுறாங்க? இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுத்துடுறாங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு குடுத்துடுறாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்டின்னா, இந்த கார் லோன் ஒன்னொன்னுக்கும் ரீபேமெண்ட் பண்ண வருவாங்க இல்லீங்களா? கார் லோன் ஒண்ணும் வாங்கியிருக்கவங்க வந்து பிரின்சிபலையும், இன்ட்ரெஸ்ட்டையும் மாசம் மாசம் ரீபேமெண்ட் பண்ணுவாங்க இல்லீங்களா? அப்போ இந்த இந்த பிரின்சிபலையும், இன்ட்ரெஸ்ட்டையும் ரீபேமெண்ட் பண்றப்போ, இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த பணத்த குடுத்துருவாங்க. அந்த பணத்த பிரிச்சு பிரிச்சு குடுத்துருவாங்க. எவ்வளோ பாஸ் த்ரூ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு வந்து அந்த பணத்த வந்து பிரிச்சு பிரிச்சு குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, செக்யூரிட்டைசேஷன் சொல்றாங்க. இந்த செக்யூரிட்டைசேஷன்னால என்ன ஆகும்? கார் லோன் வந்து நம்மளோட புக்ஸ்ல இருந்து இந்த கார் லோன் வெளிய போயிரும். பிளஸ் நமக்கு கேஷ் கிடைச்சிரும். உடனடியா கேஷ் கிடைச்சிரும். ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் செக்யூரிட்டைசேஷன் சொல்றாங்க. இந்த செக்யூரிட்டைசேஷன்ல சில கீ டெர்ம்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. அது என்னன்னா, கிரெடிட் என்ஹான்ஸ்மென்ட்ன்னு சொல்றாங்க. அது என்னது கிரெடிட் என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ஃபீச்சர் டூ ஆட் புரொடெக்ஷன் ஃபார் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அத எப்படி இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து புரொடெக்ஷன் ஜாஸ்தியா குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு பேங்க் வந்து என்ன பண்ணுதுன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்ப பேங்க் தான் ஆரிஜினேட்டரா இருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்களாம், முதல் 5% லாஸ் வரும் பார்த்தீங்களா? கார் லோன வந்து நம்ம வந்து குடுத்துருக்கோம். கார் லோன வந்து செக்யூரிட்டைஸ் பண்ணி வெளியில ஒரு ஸ்பெஷல் பர்ப்பஸ் வெஹிக்கிள்க்கு குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும், முதல் 5% லாஸ் வருது பார்த்தீங்களா? கார் லோன்லேருந்து முதல் 5% லாஸ் வர்றத மட்டும் அந்த பேங்க்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. பேங்க்கே அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிரெடிட் என்ஹான்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிளீன் அப் கால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிளீன் அப் கால்ன்னு சொல்றாங்க. கிளீன் அப் கால் அப்படின்னு சொன்னா, ஆன் ஆப்ஷன் டூ எண்ட் த செக்யூரிட்டைசேஷன் ஸ்ட்ரக்சர் ஏர்லியராவே செக்யூரிட்டைசேஷன் ஸ்ட்ரக்சர வந்து குளோஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, இப்ப வந்து ஒரு ஒரு 90% ஒரு 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 செக்யூரிட்டைசேஷன் பண்ணி 90% வந்து மக்கள் வந்து பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ரீபே பண்ணிட்டாங்க. மிச்சம் ஒரு 10% தான் செக்யூரிட்டைசேஷன் இருக்குது அப்படின்றப்போ, அந்த பேங்க் என்ன பண்ணிடுறாங்க, அந்த மிச்ச 10% அவங்களே வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? அவங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த இந்த சின்ன பூல வந்து மெயின்டெயின் பண்றது கஷ்டமா இருக்கு. இந்த 10% மட்டும் பூல்ல வச்சு மெயின்டெயின் பண்றது கஷ்டம் அப்படின்றதுனால, எஃபிஷியன்ட்டா இருக்காதுன்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, இந்த 10% வரும்போது அத வந்து இவங்களே வாங்கிக்கிறாங்க. ஸோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிளீன் அப் கால் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிளீன் அப் கால்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து மினிமம் ரிட்டென்ஷன் ரிக்வயர்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க. எம்ஆர்ஆர் மினிமம் ரிட்டென்ஷன் ரிக்வயர்மென்ட். அதாவது இப்ப வந்து எல்லா பேங்க்கும் கார் லோன், பைக் லோன் இந்த மாரி இருக்கிறத செக்யூரிட்டைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ செக்யூரிட்டைஸ் பண்றப்போ, இந்த செக்யூரிட்டைஸ் பண்ணலான்ற ஆப்ஷன் இருக்குதுன்றக்காண்டி, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் கார் லோன குடுத்து, அது வந்து சரியா இருக்கிற லோனா குடுத்துறக்கூடாது.
அப்போ எப்ப எந்த மாரி ஒரு நிலைமையில அந்த மாரி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களும் ஒரு பங்கு அந்த செக்யூரிட்டைசேஷன்ல வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா தான், பேங்க் வந்து ஒழுங்கா லோன் குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா, செக்யூரிட்டைசேஷன்ற ஃபீச்சர் இருக்குது. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு லோன குடுத்துட்டு போயிருவோம் அப்படின்னு நெனச்சிடக்கூடாதுன்றனால, ஆர்பிஐ வந்து என்ன வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒரிஜினல் மெச்சூரிட்டி ஆஃப் 24 மந்த்ஸ் ஆர் லெஸ். ஒரு லோன் குடுத்துருக்காங்க. அதோட மெச்சூரிட்டி வந்து 24 மந்த்ஸோ அதுக்கு கீழயோ ஓகேங்களா? 24 மந்த்ஸோ அதுக்கு கீழயோ இருக்குது அப்படின்னு சொன்னா, 5% செக்யூரிட்டைசேஷன்ல அந்த பேங்க் வந்து ஹோல்டு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. 5% வந்து அவங்க வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவே 24 மந்த்ஸ்க்கு மேல போயிருச்சு. 24 மந்த்ஸ்க்கு மேல போயிருச்சு அப்படின்னு சொன்னா, 10% வந்து அந்த பேங்க் வந்து ஹோல்டு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாரி இப்ப புல்லட் ரீபேமெண்ட் குடுக்குற மாரி லோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அட் அ டைம்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா, எப்ப வேணாலும் பிரின்சிபலையும், இன்ட்ரெஸ்ட்டையும் குடுத்து லோன குளோஸ் பண்ணலாம்னு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, 10% அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, 10% வந்து மினிமம் வந்து அந்த பேங்க்கே வந்து அந்த ஆரிஜினேட்டரே வந்து ரிட்டென்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து கொலாட்டரலைஸ்டு லோன் அப்ளிகேஷன் ஓகேங்களா? கொலாட்டரலைஸ்ட் லோன் அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, a specific and popular form of securitization where the underlying assets are a pool of commercial loans ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் செக்யூரிட்டைசேஷன் தான். ஆனா, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா? செக்யூரிட்டைசேஷன்ல வந்து லோன்ஸ் எல்லாத்தையும் செக்யூரிட்டைஸ் பண்றாங்கன்ட்டு. இங்க எந்த லோன பண்றாங்கன்னு சொன்னா, கமர்ஷியல் லோன்ஸ் எல்லாத்தையுமே பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க வந்து கமர்ஷியல் லோன்ஸ் எல்லாத்தையுமே பூல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து இந்த கொலாட்டரலைஸ்ட் லோன் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து ஒரு வாட்டர் ஃபால் சொல்றாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இல்ல வாட்டர் ஃபால் மெக்கானிசம் சொல்றாங்க. அது எப்படின்னு சொல்றாங்க? சீனியர் டிரான்ஷேன்னு ஒண்ணு சொல்றாங்க. அது வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டடா இருக்குமா. அதுக்கடுத்து மெசனினி டிரான்ஷே அது வந்து ட்ரிபிள் பி ரேட்டட்ன்னு சொல்றாங்க. அப்புறம் சப்பார்டினேட்டட் ஈக்விட்டி டிரான்ஷே அது வந்து அன்ரேட்டட்ன்னு சொல்றாங்க. இந்த 3 விதமா அவங்க வந்து அ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. 3 விதமா செக்யூரிட்டைஸ் பண்ண ப்ராடக்ட்ட வந்து இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு குடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த சீனியர் டிரான்ஷே இருக்கு பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ், இது வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து லார்ஜஸ்ட்டா இருக்கும், சேஃபஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து லார்ஜா இருக்குது, சேஃபா இருக்குதுன்னு சொன்னாலே, இங்கேருந்து கிடைக்கிற ரிட்டர்ன் வந்து கம்மியா தான் இருக்கும்னு அர்த்தம். ஓகேங்களா? லார்ஜா இருக்கு, சேஃபா இருக்குனாலே கிடைக்கிற ரிட்டர்ன் கம்மியா இருக்கும். என்ன என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஏதாவது ஒரு லோன் வந்து சரியா வரல. ரூ. 20,00,00,000 நம்ம வந்து செக்யூரிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ரூ. 20,00,00,000 ரூ. 100,00,00,000 செக்யூரிட்டைஸ் பண்ணி ரூ. 20,00,00,000 மாசம் மாசம் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரூ. 20,00,00,000 மாசம் மாசம் வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 5,000 5,00,00,000 10,00,00,000 வராம போகுது. 5,00,00,000 10,00,00,000 வராம போகுது அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, முதல்ல அந்த லாஸ வந்து யாருக்கு தள்ளுவாங்கன்னு சொன்னா, இந்த சப்பார்டினேட்டட் ஈக்விட்டி டிரான்ஷியன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் பார்த்தீங்கன்னா, அதிகமா ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ இவங்க தலையில தான் இத கட்டுவாங்க. ஸோ லாஸ் வருதுன்றப்ப இவங்க தலையில தான் முதல்ல கட்டுவாங்க. அடுத்தபடியா யார் தலையில கட்டுவாங்கன்னு சொன்னா, இந்த மெசனினி டிரான்ஷியன்ட் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து மீடியம் சைடு மீடியம் ரிஸ்க் எடுக்கிறவங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க தலையில கட்டுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சீனியர் டிரான்ஷன். இந்த சீனியர் டிரான்ஷன்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பணம் குடுத்துருவாங்க. குடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ முதல்ல யாருக்கு பணம் குடுப்பாங்கன்னா, சீனியர் டிரான்ஷேக்கு பணம் குடுப்பாங்க. அதுக்கடுத்து வந்து மெசனி டிரான்ஷேக்கு பணம் குடுப்பாங்க. அடுத்து சப்பார்டினேட்டட் ஈக்விட்டி டிரான்ஷேக்கு வந்து பணம் குடுப்பாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் ஓகேங்களா? கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்ன்றது என்னன்னா, இட் இஸ் பிரைவேட்லி நெகோஷியேட்டட் ஓவர் த கவுண்டர் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. இந்த கிரெடிட் ரிஸ்க் மிட்டிகேஷன்லயே முதல்ல நம்ம பார்த்தது வந்து என்னன்னு சொன்னா, செக்யூரிட்டைசேஷன் மூலியமா நம்மள வந்து கிரெடிட்ட வந்து மிட்டிகேட் பண்ண முடியும் அப்படின்னு கிரெடிட் ரிஸ்க்க குறைக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து எது மூலியமா குறைக்க முடியும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ் மூலியமா சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓவர் த கவுண்டர்ல ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் பெர்சனலா அவங்களே போட்டுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பார்ட்டி டூ ஒரு பார்ட்டி வந்து இன்னொரு பார்ட்டிக்கு கிரெடிட் ரிஸ்க்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இப்ப கிரெடிட் ரிஸ்க்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா, பொதுவா அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாரி தான். ஒரு பார்ட்டி வந்து உங்களோட கிரெடிட் ரிஸ்க்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 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 பிரீமியம் நீங்க பே பண்ற பிரீமியம்க்காகவோ, ஒரு அமௌண்ட்டுக்காகவோ, உங்களோட கிரெடிட் ரிஸ்க்க நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல 2 பார்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து புரொடெக்ஷன் பையர்ன்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, புரொடெக்ஷன் செல்லர்ன்னு சொல்றாங்க. இந்த புரொடெக்ஷன் பையர்ன்றது யாரு? இன்சூரன்ஸ் வாங்குறவங்க. ஓகேங்களா? இன்சூரன்ஸ் வாங்குறாங்க. என்கிட்ட வந்து ஒரு 4, 5 அசெட் இருக்குது. அந்த அசெட்டோட கிரெடிட் ரிஸ்க்க நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்ட குடுக்குறாங்க? புரொடெக்ஷன் செல்லருக்கு குடுக்குறாங்க. இந்த புரொடெக்ஷன் செல்லர் தான் என்ன பண்றாரு? கிரெடிட் ரிஸ்க்க வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிறேன், வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குடுக்குற ஆப்ஷன் குடுக்குறார்ல, அவர் தான் யார சொல்றோம்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, புரொடெக்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? புரொடெக்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவர் வந்து ஒரு ஃபீஸ் வாங்கிக்கிட்டு, நம்ம இன்சூரன்ஸ் மாரி தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இன்சூரன்ஸ் மாரி ஒரு ஃபீஸ வாங்கிக்கிட்டு, அ அந்த கிரெடிட் ரிஸ்க்க வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. யாரு? இந்த புரொடெக்ஷன் செல்லர் வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல செட்டில்மென்ட் வந்து எப்படி குடுக்குறாங்க? சப்போஸ் இந்த கிரெடிட் ஈவென்ட் வந்து நடந்துருச்சு. கிரெடிட் ஈவென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிரெடிட் ஈவென்ட்னா என்னது? இந்த பணத்த வாங்குனவரு, பணத்த குடுக்காம போயிட்டாரு. டீஃபால்ட் பண்றாரு. இல்லன்னா பேங்க்ரப்ட் ஆயிட்டாரு. ஸோ, அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கிரெடிட் ஈவென்ட்ன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு ஈவென்ட் நடந்து போச்சுன்னு சொன்னா, செட்டில்மென்ட் வந்து எப்படி பண்றாங்கன்னு சொன்னா, முதல்ல பிசிக்கல் செட்டில்மென்ட். பிசிக்கல் செட்டில்மென்ட்னா, அந்த எந்த அசெட் வந்து டீஃபால்ட் ஆச்சோ, அந்த அசெட்ட வந்து அந்த செல்லர் வந்து
வாங்கிடுறாங்க. ஓகேங்களா? செல்லர்ட்ட குடுத்துட்டு பணத்த வாங்கிக்கிறோம். இதுவே கேஷ் செட்டில்மென்ட் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க சொன்னா, அந்த அசெட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அசெட்டுக்கு வந்து மார்க்கெட்ல மதிப்பு வந்து ஒரு அந்த அந்த அசெட் வந்து குடுக்குறப்போ 100,00,00,000. இப்ப மார்க்கெட்ல அதோட மதிப்பு வந்து 30,00,00,000 அப்படின்னு சொன்னா, அந்த மார்க்கெட் மதிப்பு 30,00,00,000 இருக்குல்ல, அத மட்டும் கழிச்சுட்டு மிச்சம் 70,00,00,000 குடுத்துருவாங்க. அசெட்ட வாங்க மாட்டாங்க. மிச்சம் 70,00,00,000 குடுத்துருவாங்க. அப்ப மார்க்கெட்ல வந்து நம்ம 30,00,00,000 வித்துக்க முடியும். மிச்சம் லாஸ் ஆன 70,00,00,000 வந்து இவங்க குடுத்துருவாங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதுதான் வந்து செட்டில்மென்ட்ன்னு சொல்றாங்க. அதுதான் வந்து கேஷ் செட்டில்மென்ட். ஓகேங்களா? இது வந்து 2 டைப். பிசிக்கல் செட்டில்மென்ட், கேஷ் செட்டில்மென்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்ன்றதும் கிரெடிட் டெரிவேட்டிவோட ஒரு டைப் தான். இதே இதே பிரின்சிபிள்ஸ் தான் ஃபாலோ பண்ணுது. கிரெடிட் டெரிவேட்டிவோட ஒரு டைப் தான் சொல்றாங்க. அதாவது கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழ நெறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த கிரெடிட் டெரிவேட்டிவ்ஸ்க்கு கீழ நெறைய டைப்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு தான் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். ஓகேங்களா? கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஆர்பிஐ வந்து சில ரூல்ஸ் குடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்னா, யாரெல்லாம் செல்லரா இருக்க முடியும், யாரெல்லாம் பையரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. யாரு செல் பண்ணணும்? இன்சூரன்ஸ் குடுக்குறோம் ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி இன்சூர் பண்றோம். உங்களோட கிரெடிட் ரிஸ்க்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி யாரெல்லாம் அந்த ஆப்ஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, மேஜர் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? எஸ்பிஐ, ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இவங்கலாம் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம்னு சொல்றாங்க. இவங்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம்னு சொல்றாங்க. ஸ்மாலர் பேங்க்ஸும், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எல்லாம் குடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இவங்கலாம் வந்து அந்த ஆப்ஷன் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து லார்ஜ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் வந்து ஆப்ஷன்ஸ் குடுக்கலாம். அதே மாரி ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் வந்து புரொடெக்ஷன் வந்து செல் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து நெட் ஓன் ஃபண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னு சொன்னா, 500 க்ரோர்ஸ்க்கு மேல இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெட் ஓன் ஃபண்ட்ஸ் வந்து 500 க்ரோர்ஸ்க்கு மேல இருக்கணும். அதே மாரி யார் வந்து புரொடெக்ஷன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ், லார்ஜ் ரெசிடென்ட் கம்பெனிஸ் இருப்பாங்க இல்லைங்களா? இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த புரொடெக்ஷன வந்து பை பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. பை பண்ணிக்க முடியும். லார்ஜ் ரெசிடென்ட் கம்பெனிஸ் வித் நெட் வொர்த் ஓவர் 500 க்ரோர்ஸ்க்கு மேல இருக்கணும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப். இந்த கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் அப்படின்றது கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒண்ணு. கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒரு டைப். அதே மாதிரி டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப் அப்படின்றதும் கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒரு டைப். ஓகேங்களா? கிரெடிட் டெரிவேட்டிவ்ல ஒரு டைப். இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட் வேர் ஒன் பார்ட்டி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் த டோட்டல் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அன் அசெட் டு அனதர் பார்ட்டி எஃபெக்டிவ்லி ஆஃப்லோடிங் ஆல் இட்ஸ் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ஓகேங்களா? ஒரு 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 எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 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 அசெட்டோட மொத்த எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸையும் ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டிக்கு குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? எதுக்காக? அதோட ரிஸ்க்ஸ வந்து அத கண்ட்ரோல் பண்ணி குடுக்குறதுக்காக. இத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம கிளியர் கட்டா புரியும். அதாவது இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பாண்ட் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ரூ. 50,00,00,000 பாண்ட். ஓகேங்களா? 50 crore பாண்டு ஏதோ ஒரு எக்ஸ்-ஒய்-இசட் லிமிடெட் கம்பெனியும் குடுத்துருக்காங்க. எக்ஸ்-ஒய்-இசட் லிமிடெட் கம்பெனி வந்து ரூ. 50,00,00,000 மதிப்புள்ள வந்து பாண்ட இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த பாண்ட யார் வாங்கியிருக்கா? ஏபிசின்ற கம்பெனி வந்து அந்த பாண்ட வந்து வாங்கிட்டாங்க. ரூ. 50,00,00,000 மதிப்புள்ள பாண்ட இவங்க வாங்கிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன இந்த ஏபிசி கம்பெனிக்கு என்ன ஒரு பயம் வருது? இந்த ரூ. 50,00,00,000 மதிப்புள்ள இந்த பாண்ட இந்த எக்ஸ்-ஒய்-இசட் கம்பெனி நமக்கு பணத்த திரும்ப தருவானா? அவங்களோட கடன் பத்திரத்த நம்ம வாங்கிட்டோம். எக்ஸ்-ஒய்-இசட் கம்பெனியோட கடன் பத்திரத்த நம்ம வாங்கிட்டோம். ஆனா கரெக்ட்டா மெச்சூரிட்டி பீரியட்ல இந்த எக்ஸ்-ஒய்-இசட் கம்பெனி வந்து ரூ. 50,00,00,000 மதிப்புள்ள இந்த ரூ. 50,00,00,000 நமக்கு திரும்ப தருவானா? கூப்பன் ரேட் எல்லாம் போட்டு நமக்கு திரும்ப தருவானா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். 2வது என்ன பிரச்சனை வரும்னு சொன்னா, மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும். மார்க்கெட் ரிஸ்க்னா என்ன ஆகும்? ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். அந்த பாண்டோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த பாண்டோட வேல்யூ வந்து ரூ. 1000 ஒரு பாண்டோட வேல்யூவும் ரூ. 1000 ரூ. 500 அந்த மாரி இருந்துச்சுன்னு சொன்னா, மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வரும்போது ரூ. 500 வேல்யூல இருந்து திடீர்னு ரூ. 200 ரூ. 300 அந்த மாரி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி குறைஞ்சிச்சுன்னு சொன்னா, அந்த ரிஸ்க்க யார் எடுத்துப்பா? ஸோ 2 ரிஸ்க் இருக்குது. ஒண்ணு மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. இன்னொன்னு கிரெடிட் ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 ரிஸ்க்கையும் நம்ம யாருக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப தான், இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப் அப்படின்ற கான்செப்ட் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 2 பார்ட்டி இருக்காங்க. ஒண்ணு வந்து ரிட்டர்ன் பேயரு, இன்னொன்னு வந்து ரிட்டர்ன் ரிசீவர். ஓகேங்களா? இந்த ரிட்டர்ன் பேயர் தான் யாரு? பை பண்றாங்க. இன்சூரன்ஸ பை பண்றவங்க மாரி கிட்டத்தட்ட. இந்த ரிட்டர்ன் ரிசீவர் தான் செல்லர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புரொடெக்ஷன செல் பண்றவங்க. ஓகேங்களா? இந்த இந்த ரிட்டர்ன் செல்லர் வந்து என்னத்தெல்லாம் வாங்கிக்கிறாருன்னு சொன்னா, இந்த பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த பாண்டோடைய கூப்பன் ரேட். கூப்பன் ரேட் இருக்கும் இல்லைங்களா? பாண்டோட கூப்பன் ரேட். அத இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பாண்டோட கூப்பன் ரேட்ட இவங்க வாங்கிக்கிறாங்க. யாரு? அந்த இன்சூரன்ஸ செல் பண்றாங்க இல்லீங்களா? அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த பாண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட், கூப்பன் ரேட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதே மாரி மார்க்கெட் பிரைஸ்ல ஏதாவது இன்கிரீஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாண்ட் வந்து ஒரு பாண்டு நம்ம ரூ. 1000 வாங்கியிருக்கோம். திடீர்னு அந்த பாண்ட் பிரைஸ் இன்கிரீஸ் ஆகி ரூ. 1100 போயிருச்சு அப்படின்னு சொன்னாலும், அந்த ரூபாவும் யாருக்கு தான் போகும்? இந்த ரிட்டர்ன் ரிசீவர் இருக்காங்க பார்த்தீங்களா? டோட்டல் ரிட்டர்ன் ரிசீவர் இருக்காங்கல்ல பார்த்தீங்களா? இவங்களுக்கு தான் வரும். இவங்களுக்கு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 2யுமே இவங்க வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, மாசம் மாசம் ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட் அதாவது
இந்த லிபோர் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துட்டு இந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்னு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? ஓவர் நைட்டா ஒரு பேங்க்கும் கடன் வாங்குறப்ப எவ்வளோ ரேட்லலாம் பண்றாங்க, எவ்வளோ ரேட்ல வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் ரேட் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ரேட்டு கூட ஏதாவது ஒரு மார்ஜின் ரேட்டையும் வச்சு, இந்த ரிட்டர்ன் ரிசீவர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து மாசம் மாசம் இந்த ரிட்டர்ன் பேயருக்கு வந்து குடுத்துட்டே இருப்பாங்க. குடுத்துட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிதான் இந்த டோட்டல் ரிட்டர்ன் ஸ்வாப் அப்படின்றது நடக்குது. இவங்க வந்து மந்த்லி இந்த டோட்டல் ரிட்டர்ன் பேயர் ரிட்டர்ன் ரிசீவர் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் குடுத்துடுறாங்க. பேயர் வந்து மந்த்லி அமௌண்ட்டும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கு பதிலா என்ன குடுத்துடுறாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறமா அந்த அசெட்ல மார்க்கெட் பிரைஸ்ல இன்கிரீஸ் ஆகுறது எல்லாத்தையுமே இந்த டோட்டல் ரிட்டர்ன் ரிசீவர் கையில குடுத்துடுறாங்க. ஓகேங்களா? இந்த நம்ம கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதுல வந்து என்னன்னா, கிரெடிட் ரிஸ்க் மட்டும் தான் அவாய்ட் பண்ணும். கிரெடிட் ரிஸ்க் மட்டும் தான் அவாய்ட் பண்ணும். ஆனா டிஆர்எஸ பொறுத்தவரைக்கும் கிரெடிட் ரிஸ்க்கையும் அவாய்ட் பண்ணும். மார்க்கெட் ரிஸ்க்கையும் அவாய்ட் பண்ணும். 2 ரிஸ்க்கையுமே அவாய்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்பரேஷனல் ரிஸ்க் ஓகேங்களா? இது வந்து யூனிட் 16 ஓகேங்களா? ஆப்பரேஷனல் ரிஸ்க் குவான்டிஃபிகேஷன் ஓகேங்களா? இதுல அந்த யூனிட் 16ல வந்து ஆப்பரேஷனல் ரிஸ்க்க பத்தி பேசுறாங்க. அதுல வந்து நம்ம எது பார்க்க போறோம்னு சொன்னா, ஆப்பரேஷனல் ரிஸ்க்க மெஷர் பண்றதுல இருக்கிற பிரச்சனைகள தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஆப்பரேஷனல் ரிஸ்க்க பொறுத்தவரைக்கும் மெஷர் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆப்பரேஷனல் ரிஸ்க்ல பொறுத்தவரைக்கும் ஃப்ராடு, சிஸ்டம் ஃபெயிலியர், ஹியூமன் எரர் இதெல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம எப்பப்ப நடக்கும், எத்தன தடவ நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளால கரெக்ட்டா கண்டுபிடிக்க முடியாது. நம்மளால கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இந்த ஆப்பரேஷனல் ரிஸ்க்க எப்படி எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து பேசல் 2, பேசல் 3 ஃப்ரேம் ஒர்க் மூலியமா சில 3 அப்ரோச்சஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த அப்ரோச்சஸ் மூலியமா நம்ம வந்து ஆப்பரேஷனல் ரிஸ்க்க கால்குலேட் பண்ணி, அதுக்கேத்த மாரி நம்ம கேப்பிட்டல் வைக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாரி நம்ம கேப்பிட்டல் செட் அசைட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு என்னென்ன ஆப்பரேஷன் இது குடுத்துருக்காங்க. பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச், ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச், அட்வான்ஸ்ட் மெஷர்மென்ட் அப்ரோச்ன்னு சொல்லி 3 அப்ரோச்சஸ் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதுல பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச்ச பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, ஆப்பரேஷனல் ரிஸ்க்க வந்து ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஆவரேஜ் ஆனுவல் கிராஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா? ஆனுவல் கிராஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? அந்த ஆனுவல் கிராஸ் இன்கம்ல 3 இயர்ஸ் கடைசியா லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய ஆனுவல் கிராஸ் இன்கமோட ஆவரேஜ் எடுத்துருங்க. லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் ஆவரேஜ் ஆனுவல் கிராஸ் இன்கம். ஆவரேஜ் அ கிரா ஆ லாஸ்ட் 3 இயர்ஸ் உடைய ஆனுவல் கிராஸ் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? அதோட ஆவரேஜ் எடுத்துக்கணும். அதோட ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு 15% அதோட 15% நம்ம கண்டுபிடிச்சிடணும். இந்த 15% வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ஃபான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட 15% கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த 15% வந்து நீங்க கேப்பிட்டல்ல ஒதுக்கி வச்சிரணும்னு சொல்றாங்க. ஆப்பரேஷனல் ரிஸ்க்குக்காக நீங்க ஒதுக்கி வச்சிரணும்னு சொல்றாங்க. அதுதான் பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச்ன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக் இண்டிகேட்டர் அப்ரோச்ச விட இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டா வரும். ஸோ இதுல என்ன ஸ்டாண்டர்டைஸ் குடுக்குறாங்க? 8 ஸ்டாண்டர்டைஸ்ட் பிசினஸ் லைன்ஸ்ன்னு குடுக்குறாங்க. ஓகேங்களா? இவங்க பேங்க்ல நடக்கிற ஆக்டிவிட்டீஸ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 8 ஸ்டாண்டர்டைஸ்ட் பிசினஸ் லைன்ஸ்ன்னு குடுக்குறாங்க. குடுத்துட்டு இந்த ஒரு பிசினஸ் லைனுக்கும் இந்த 8 இதுல இருக்கிற ஒரு பிசினஸ் லைனுக்கும் அவங்க வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அத வந்து அவங்க பீட்டான்னு சொல்றாங்க. பீட்டா ஃபேக்டர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் ஃபேக்டர் ஒண்ணு குடுத்துர்றாங்க. அந்த ரிஸ்க் ஃபேக்டர குடுத்துட்டு, அதோட நீங்க ஸோ அது என்னென்ன பிசினஸ் லைன்ன்றத சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க, கார்ப்பரேட் ஃபினான்ஸ், ட்ரேடிங் அண்ட் சேல்ஸ், பேமெண்ட் அண்ட் செட்டில்மென்ட், கமர்ஷியல் பேங்கிங், ஏஜென்சி சர்வீஸ், ரீட்டெயில் பேங்கிங், அசெட் மேனேஜ்மென்ட், ரீட்டெயில் புரோக்கரேஜ் இது எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி பீட்டா ஃபேக்டர் குடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து கார்ப்பரேட் ஃபினான்ஸ்னா நீங்க 18% வைக்கணும். ட்ரேடிங் அண்ட் சேல்ஸ்னா 18% வைக்கணும். ரீட்டெயில் பேங்கிங்னா 12% வைக்கணும். அசெட் மேனேஜ்மென்ட்னா 12%, ரீட்டெயில் புரோக்கரேஜ்னா 12%. ஸோ இந்த மாரி குடுத்துர்றாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாரி ஆப்பரேஷன் நடக்குது பார்த்தீங்களா? இது ஒண்ணொண்ணுக்கும் இங்க நடக்கிற இப்போ இதுல வந்து 100 குரோஸ் இருக்குதுன்னு சொன்னா, இந்த 100 குரோஸ் கூட இந்த 18% மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க வந்து 200 குரோஸ் இருக்குன்னு சொன்னா, இந்த 200 குரோஸ் கூட இந்த 15% மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம டோட்டலா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம மொத்தமா எவ்வளோ ஆப்பரேஷனல் ரிஸ்க்குக்காக எவ்வளோ கேப்பிட்டல் நம்ம ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அதுதான் வந்து எதுல சொல்றாங்கன்னு சொன்னா, ஸ்டாண்டர்டைஸ்ட் அப்ரோச்ல சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அட்வான்ஸ்ட் மெஷர்மென்ட் அப்ரோச்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ்ட் மெஷர்மென்ட் அப்ரோச்ல என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு பேங்க்கும் அவங்களாவே அந்த இன்டர்னல் ரிஸ்க் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ரிஸ்க் மெஷர்மென்ட் சிஸ்டம் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அது மூலியமா எவ்வளோ கேப்பிட்டல வந்து ஆப்பரேஷனல் ரிஸ்க்குக்காக ஒதுக்கணும்ன்றத முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதுதான் அட்வான்ஸ்ட் மெஷர்மென்ட் அப்ரோச்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல வந்து 3 விதமா சொல்றாங்க. என்னலான்னா, இன்டர்னல் லாஸ் டேட்டான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இன்டர்னல் லாஸ் டேட்டா. எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஆப்பரேஷனல் ரிஸ்க் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, முதல்ல இன்டர்னல் லாஸ் டேட்டால என்ன சொல்றாங்க? பேங்கோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஹிஸ்டாரிக்கல் டேட்டால என்ன இருக்கும்? ஆப்பரேஷனல் லாஸ்க்கு, கேட்டகரைஸ் பை ஈவென்ட் டைப். நம்ம ஹிஸ்டரிய பார்க்குறோம். நம்ம பேங்கோட ஹிஸ்டரிய பார்க்குறோம். இதுவரைக்கும் ஒரு ரூ. 15,00,00,000 போயிருக்குது. 75 ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ். ஒரு செப்பரேட்டா 75 ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்குது. அதனால நமக்கு வந்து ஒரு ரூ. 15,00,00,000 போயிருக்குது. ஸோ இத வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல நமக்கு வந்து எந்த லெவல்ல வந்து ஃப்ராட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அத வந்து இன்டர்னல் லாஸ் டேட்டான்னு சொல்றாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டான்னு சொல்றாங்க.
எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டானா என்னது? வேற இது வந்து பொதுவா அவ்வளோ சீக்கிரத்தில நடக்கவே இப்போ இப்போ வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி அட்டாக்ன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நடக்க போறதில்ல. எப்பமோ திடீர்னு நடக்கும். என்னைக்காவது ஒண்ணு நடக்கும். அப்ப அதனால அதனால சில பேங்க்ஸ்ல அந்த அந்த பிரச்சனைய ஃபேஸே பண்ணாம இருந்திருப்பாங்க. சில பேங்க்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா, சைபர் அட்டாக்கே நடக்காம இருந்திருந்திருக்கலாம். அப்படி அப்படி இருந்தா கூட, அவங்க வந்து ஆப்பரேஷனல் ரிஸ்க்குக்காக ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஒதுக்கி ஆகணும் கண்டிப்பா. அப்போ என்ன பண்றாங்க? அவங்களோட பக்கத்துல இருக்கிற சக பேங்க்லாம் எவ்வளவு சைபர் அட்டாக்ஸ் நடந்திருக்குது. அப்ப சைபர் அட்டாக் நடந்தப்போ எவ்வளோ ரூவா அவங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு 5 பியர் பேங்க பார்க்குறாங்க. அவங்க வந்து 200லேருந்து ஒரு 500 கோடி ரூபாய் சைபர் அட்டாக்குக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இத பொறுத்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டாவ பொறுத்துக்கிட்டு ஆப்பரேஷனல் ரிஸ்க்குக்கு ஒரு அமௌண்ட் வந்து அவங்க ஒதுக்குறாங்க. அதுதான் எக்ஸ்டர்னல் லாஸ் டேட்டால சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சினாரியோ அனாலிசிஸ். சினாரியோ அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்க, திடீர்னு ஒரு எர்த்குவேக் வருது. திடீர்னு வந்து ஒரு எர்த்குவேக் வருது. அப்படி எர்த்குவேக் வந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு வந்து என்ன மாதிரியான லாஸ் வரும்? நம்மளுடைய டேட்டா சென்டர் எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகாம போகும்? டேட்டா சென்டர் நம்ம எப்படி ரெக்கவர் பண்றது? கஸ்டமருக்கு நம்ம எப்படி காம்பன்சேட் பண்றது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சினாரியோவ குடுத்து, அத அனலைஸ் பண்ணி, அது மூலியமா நம்ம ஆப்பரேஷனல் ரிஸ்க் வந்து எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம எவ்வளோ கேப்பிட்டல் ஒதுக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இந்த இந்த 3 விஷயத்தையும் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறது தான் எது சொல்றாங்கன்னு சொன்னா, அட்வான்ஸ் மெஷர்மென்ட் அப்ரோச்ன்னு சொல்றாங்க. நம்மளாவே இன்டர்னலா நம்மளுக்கு இருக்கிற பழைய டேட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, ஆப்பரேஷனல் ரிஸ்க்க வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அதுதான் வந்து அட்வான்ஸ் மெஷர்மென்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? நம்மளோட இந்த கிளாஸோட நோட்ஸ் வந்து நாளைக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்துரும். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்குது. கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னா, sudhakar@kalaisali.online. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? இந்த இந்த மெயில் ஐடில நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ.